ஹாய் டியர், டுடே நம்ம ஜூனியர் பக்கத்தில் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் தமிழ் எதுவுமே எனக்கு தெரியாது, நான் எல்லாத்தையும் தமிழில் போட்டுறேன். அஞ்சரைக்கு நான் ஸ்டோரி சொல்ல போகிறேன், நீங்கள் கண்மணிக்கோங்க. இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ஜுன் தான் ரோட்டில் வந்துட்டு ஃபோனை பார்த்துட்டு அப்படியே வந்துட்டுருப்பாரு. இப்போ ஆப்போசிட்டில் நீங்கள் அதே மாதிரி தான் ஃபோனை பார்த்துட்டே வந்துட்டுருக்குறீங்க. அப்பன்னு பார்த்து நம்ஜுனுக்கு பின்னாடி ஒரு கேப், ஓகேவா? ஸோ ஒரு கேப் வந்துட்டு பயங்கரமாக ஹார்ன் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு காது கேட்குது, நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இவர் ஏதோ ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு மண்டே ஒரு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு ஆட்டிக்கிட்டு வந்துட்டுருப்பாரு. அவனும் வந்துட்டு பிரேக் பிடிக்கல போல், பயங்கரமாக வந்துட்டு ஹார்ன் அடிச்சுட்டே வந்துட்டுருக்குறான். அவன் வர ஸ்பீடை பார்த்தா உங்களுக்கு பயமாக இருக்குது. ஆனால் இந்த மனுஷன் மண்டை ஆட்டிக்கிட்டே வந்துட்டுருக்க, நீங்கள் ஓடி போயிட்டு அவரை பிடிச்சி இழுக்கலான்னு சொல்லிட்டு அவர் தள்ளி விட்டுருவீங்க. ஆனால் பிரச்சனை என்னென்னா அவர் அந்த பக்கம் போய் சேவ் ஆகிட்டாரு. ஆனால் அந்த கார் வந்துச்சு பார்த்தீங்களா, அது ஸ்ட்ரைட்டாக உங்களை அடித்து தூக்கிடுது. நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னா அப்படியே பறந்து போயிட்டு செவத்தில் அடிக்கிற ரப்பர் பால் மாதிரி அந்த பக்கம் வந்துட்டு ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க லைட்டாக. ஸோ அது மேலே அப்படியே பட்டு திரும்ப நீங்கள் வந்து பொத்துன்னு நம்ஜுன் மேலே விழுக அவர் அப்படியே பார்க்குறாரு, என்னடா நம்ம மேலே திடீர்னு எதுவும் வெயிட் ஆகுன்னு பார்த்தா அவரு கீழே கிடக்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே மயங்கி கிடக்கவும் அவருடைய ஏய் இந்த பொண்ணு என்ன அடியே யாரு நீ, எதுக்கடி என்ன கட்டி பிடிச்சி படுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறாரு உங்களை எழுப்ப. ஆனால் நீங்கள் தான் அடிபட்டு கிடக்குறீங்களே. ஸோ அப்படியே உங்களை கார் அடிச்சிருக்கோம். இத்தனைக்கும் அவரை காப்பாற்ற போய் தான் அதே அந்த மனுஷனுக்கு தெரியல எங்கேருந்து வந்து திடீர்னு பறந்து வந்து மேலே விழுந்துருக்குறா. இந்த பிள்ளைங்களுக்கே இப்படி தான், ரோட்டில் ஒரு பையன் அழகாக வாட்ட சாட்டமாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு இந்த மாதிரிலாம் ஒரு தாட்டு. என்னமோ நீங்கள் அவரோட அழகில் மயங்கி அவர் போய் கட்டி பிடிச்சிட்டு விடாத மாதிரி அவர் எந்திரி ஒரு பையனை பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தள்ளிக்கிட்டே இருக்காரு. ஒரு கட்டத்தில் நீங்கள் எந்திரிக்கவே இல்லை, ஏன்னா நீங்கள் மயங்கி கிடக்குறீங்க, அடிபட்டிருக்கும். ஸோ அவர் உங்களை ஃபோர்ஸாக பிடிச்சி தள்ளி விட நீங்கள் அப்படியே பொத்தன் போய் மறுபடியும் கீழே விழுந்துடுறீங்க. அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு சட்டையை துடைக்கலான்னு சொல்லிட்டு துடைக்கும் போது தான் பார்க்குறாரு பிளட்டு. என்னது ரத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஷர்ட் ஃபுல்லாக நெஞ்செல்லாம் அப்படியே ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது. ஏன்னா அப்படியே உங்களோட தலையில் அடிபட்டிருக்கும், உங்களோட தலை வந்து அவரோட நெஞ்சு மேலே விழுந்திருக்குமா. ஸோ அப்படி தான் அவர் பார்த்துட்டு என்னது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே வந்துட்டு மல்லாக்க கிடக்குறீங்க, உங்கள் தலையிலலாம் ரத்தமாக இருக்குது. ஸோ கையெல்லாம் வந்துட்டு நல்லா ஸ்க்ராட்ச் ஆன மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி மடங்கி கிடக்குது எலும்பு. கை அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு திரும்பி இருக்கும்ல, திருப்ப முடியாத மாதிரி, ஏன்னா கை உடஞ்சி போச்சு. ஸோ உங்களை பார்த்துட்டு என்னது இந்த பொண்ணு இவ்வளோ வீக்கா இல்லை நான் அவ்வளோ ஸ்ட்ராங்கா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காரு. என்ன அப்படின்னா அவர் மேலே நீங்கள் விழுந்தங்காட்டிக்கும் உங்களுக்கு அடிபட்டுருச்சான், ரத்தம் வருதான் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு கொலைக்கேஸ் வைக்கிறது உள்ளே போயிடாதடா நம்பிச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்குறாரு. தூக்குனா கை ஒரு பக்கம் அப்படியே தலை தொங்குது. ஒரு கால் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஒரு மாதிரி தொங்கிட்டு இருக்குது. என்னது தொங்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவர் வந்துட்டு ஆட்டோன்னு சொல்லி கத்துறாரு. நடு ரோட்டில் அந்த இடத்துல ஆட்டோ ஏது. ஸோ எதுவுமே வரலை. இந்த மாதிரி அவர் உங்களை தூக்கி பிடிச்சிட்டு இருக்கிறவும் என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு ஒரு வண்டி வந்துருக்கும், அதாவது ஒரு கார் மாதிரி. ஸோ அந்த கார்காரங்க அவங்களாம் நிறுத்திட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கா, அடிபட்டுருச்சு இந்த பொண்ணுக்கு, ரோட்டில் கடைஞ்சி, அதான் காப்பாற்றலான்னு தூக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிறாரு. சீக்கிரம் வண்டியில் ஏற்றுங்க, ஹாஸ்பிட்டல் போகலான்னு சொல்லிட்டு அந்த நல்ல மனுஷன் பாவம் வண்டியில் ஏற்றிக்கிறான். இப்போ 2 பேர்த்தையும் கொண்டு போய்ட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு அவனும் வந்துட்டு எனக்கு ஒரு வாடகை இருக்குங்க, நான் போகிறேன், பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், இதான் என் கார்டுன்னு சொல்லிட்டு நம்பரும் கொடுத்துட்டு போகிறான். ஸோ உங்களை கொண்டு போயிட்டு அந்த ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சுட்டு டாக்டர்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ நான் எல்லாம் ஓடி வந்துட்டு என்னாச்சுன்னு பார்க்க, இந்த பொண்ணுக்கு என்னமோ ஆயிடுச்சு, ரோட்டில் அடிபட்டு கிடந்தா, எப்படி அடிபட்டுச்சுனால தெரியல அப்படிங்க. ஏங்க தெரியாமல் எப்படிங்க நான் வைத்தியம் பார்க்குதுன்னு அந்த நர்ஸ் கேட்கா, ஐயோ என் மேலே விழுந்து கிடந்தா, அப்படி எடுத்து பார்த்தா இவ்வளோ அடிபட்டுருக்குது அப்படிங்கிறாரு. எங்க மனுஷங்க மேலே விழுந்தால் அடிபடுறதுக்கு அதுவும் இவ்வளோ கை கால் உடையிற அளவுக்கு நான் இருக்கா என்ன? நீங்கள் மனுஷனா இல்லை மலையா அப்படின்னு கேட்கவும் எனக்கும் அதான் தெரியலையே, நீங்கள் முதல்ல இந்த பிள்ளையை பாருங்கள், செத்து இருக்குது போதும் அப்படிங்கிறாரு. அதை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த கிளர்க்கெல்லாம் இருப்பாங்களோ, அந்த வண்டியெல்லாம் தள்ளுறதுக்கு பசங்க இருப்பாங்களோ, ஸோ அந்த மாதிரி தான் அவங்கள கூப்பிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் அப்படி இழுத்துட்டு போக சொல்கிறாங்க. கூட்டி போய்ட்டு ஆப்ரேஷன் தேட்டரில் வச்சுட்டு உங்களை பார்க்குறாங்க. தலையிலலாம் ஸ்டிச்சு, கையில் ஸ்டிச்சு, எலும்பெல்லாம் உடஞ்சி போச்சு, காலில் ஒரு எலும்பு உடஞ்சி போச்சு, ரைட்டு ஹேண்டு லெஃப்ட் லெக் ரெண்டும் வந்துட்டு உடஞ்சிருக்கும், ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்துட்டு பார்க்குறாங்க. என்ன எப்படி இவ்வளோ அடிபட்டுச்சு அந்த பொண்ணுக்கு, எதனாவது வண்டி அடித்த மாதிரி இருக்கே, தெளிவாக கேட்டிங்களா எப்படி அடிபட்டுச்சுன்னு அப்படின்னு டாக்டர் கேட்குறாங்க. அவங்களுக்கு அப்படியே ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டே கேட்குறாங்க. அப்போ அந்த நர்ஸும் வந்துட்டு டாக்டர் அந்த பையன் மேலே விழுந்து அந்த பொண்ணுக்கு இத்தனை அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவன் மனுஷனா மலையா, அவன் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான், ஏதோ கொண்டு வந்து காப்பாற்றி விட்டுட்டான் அவ்வளோதான், மற்றபடி இந்த பொண்ணுக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு இந்த பொண்ணு எந்திரிச்சு சொன்னால் தான் உண்டு அப்படிங்கிறாங்க. சரி ஓகே, சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு 2-3 மணி நேரம் 4-5 மணி நேரம் ஆகுது. ட்ரீட்மெண்ட் எல்லாம் கை காலெல்லாம் அப்படி ஒட்டி ஒரு மாதிரி தைச்சு கரெக்டாக பண்ணி விட்டுறாங்க. ஸோ வெளியே வந்ததுக்கப்புறமா டாக்டர் என்னாச்சு இந்த பொண்ணுக்கு அப்படின்னு கேட்குறாரு.
ஏப்பா தெளிவாக சொல்லு, எப்படி அடிபட்டுச்சு? ஒரு கை உடஞ்சிருக்கு, காலும் உடஞ்சிருக்கு, தலையில் பயங்கரமாக அடிபட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. ஏன்னா இவர் தான் அவர் மேலே விழுந்து அடிபட்டுச்சுன்னு நினச்சிட்டு இருக்காருல, அதை சொன்னாலும் இவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க. ஸோ இவர் இப்போ யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்க. டாக்டர் டாக்டர்னு இன்னொரு சத்தம், இன்னொரு நர்ஸ் கூப்பிடுறாங்க. இந்த பேஷண்ட் ரொம்ப மூச்சு விட முடியாமல் கஷ்டப்படுறாங்க, வாங்கன்னு சொல்லி கூப்பிட அந்த டாக்டர் இதை வரேன்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இன்னொரு ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது. அங்கே வந்துட்டு இதே மாதிரி தான் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தான். ஸோ அந்த பையன் வந்துட்டு சொல்கிறான், இந்த பொண்ணு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி கிடந்தாங்க, ஸோ காப்பாற்ற தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் ஆப்ரேஷன்லாம் பண்ணணும், சைன்லாம் வந்துட்டு கேட்குவாங்க. நீங்கள் யாரோ அதாவது ஸ்ட்ரேஞ்சரெல்லாம் சைன் பண்ணால் ஒத்துக்க முடியாது. அந்த பொண்ணோட அம்மாவோ அப்பாவோ இல்லை ஹஸ்பண்டோ இந்த மாதிரி யாராவது ரிலேட்டிவ் இருந்தாங்கன்னா மட்டும்தான் நாங்கள் வந்துட்டு பண்ண முடியும். இல்லை நாளைக்கு அவங்க வந்து கேள்வி கேட்டால் நாங்கள் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த பக்கம் நம்ஜின்னு பார்க்குறாரு. ஐயோ நம்மக்கிட்டே தான் அவங்க கையெழுத்து வாங்கினாங்க, நம்ம என்னென்னு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையெழுத்து வாங்கின பேப்பர் போய் பார்த்தா ஹஸ்பண்டுன்னு போட்டிருப்பாங்க. எது புருஷனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. இவர் வந்துட்டு ஒரு நர்ஸ் கிட்ட தான் சொல்லியிருப்பாரு, இந்த மாதிரி கீழே கிடந்தாங்க, ஸோ என் மேலே வந்து விழுந்துட்டாங்க, தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்கிட்ட சைன் வாங்கினது இன்னொரு பொண்ணு. ஏன் அப்படின்னா இவர் அப்படி பார்த்துட்டு தூக்கிட்டு ஓடி வந்திருப்பாரா. ஸோ ஒய்ஃப் ஆட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஒய்ஃப் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு இவரை ஹஸ்பண்டுன்னு சொல்லி போட்டு அழகாக எழுதி கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா உங்களோட பேரை ஒயன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. என்னது இந்த பொண்ணு பேர் ஒயனா, எப்படி தெரியும் இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இவர் பேர் சொல்லலை. என்ன அப்படின்னா இவர் உங்களுக்கு தூக்கிட்டு வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் போட்டுட்டு ஓய் 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 ஓய்ன்னு சொல்லிட்டு தட்டிட்டு இருந்திருப்பாரு. அது அந்த பொண்ணுக்கு ஒயின் ஒயின்னு சொல்லி காது கேட்டிருக்கும் போல். அதனால இந்த பொண்ணு பேர் ஒயின்னு சொல்லிட்டு அதுவே முடிவு பண்ணி எழுதிட்டு இவரை வந்துட்டு ஹஸ்பண்டுன்னு சொல்லி முடிவு பண்ணி எழுதி வச்சிருக்குது. ஸோ இவனும் பார்க்குறாரு, அப்போ இந்த பொண்ணு பேர் ஒயன் தானா? சரி ஓகே, இவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா, இல்லை எதையாவது பார்த்து எழுதுனாங்களா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இப்போ டாக்டர் மறுபடியும் வராங்க. உங்களை வந்துட்டு ஆல்ரெடி ஐசியூவில் ஆப்ரேஷன்லாம் முடிச்சு ஷிஃப்ட் பண்ணி வச்சுருந்துருப்பாங்க. ஆஃப்டர் தட் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா உங்களை வந்துட்டு நார்மல் வார்டுக்கு மாற்றிட்டாங்க. நீங்கள் அப்படியே கண்ணை மூடி படுத்துட்டு இருக்க. எப்போ உங்களுக்கு மயக்கம் தெளியும் அப்படின்னு கேட்குறாரு. அவங்களுக்கு மயக்கம் தெளியறதுக்கு எப்படியும் ஒரு 2 மணி நேரம் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா அவங்க எந்திரிச்சதுக்கப்புறம் பேசிக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்காதீங்க, தலையில் ரொம்ப அடிபட்டுருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது அவரும் அங்கேயே உட்காந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு பில்லை கொடுத்து இந்தாங்க அதை போய் கட்டிட்டு வாங்க, அண்ட் இந்தாங்க இந்த மெடிசன் எல்லாம் இப்போ வாங்கிட்டு வாங்க, இவங்களுக்கு ட்ரிப்ஸில் போடணும், அப்போ தான் கண்ணை முழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் சீட்டை கொடுக்க அவருக்கு அப்படி தலையில் இட்டி விழுந்த மாதிரி இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கில் பில்லு எகிரி இருக்குது. அடக்கடவுளே, என்னது ரோட்டில் போகிறவங்களுக்கு உதவி பண்ணலான்னு வந்தால் மொத்த பில்லு ஏன் தலையில் கட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. அப்போ அந்த பொண்ணும், என்னங்க அவங்க வைஃப் எந்திரிக்கணுங்கிற ஆசை உங்களுக்கு இல்லையா, முதல்ல போய் சீக்கிரம் கட்டிட்டு வாங்க, பணம் கட்டினா தான் நாங்கள் ஆப்ரேஷனே பண்ணுவோம், ஆனால் ஏதோ உங்களோட எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால நாங்களும் பண்ணிட்டோம், முதல்ல போய் கட்டிட்டு வாங்க, ஏன்னா எங்களுக்கு தான் பிரச்சனை, மேனேஜ்மெண்ட்டில் பிச்சு எடுத்துருவாங்க எங்களை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு உட்காந்துருக்க. கரெக்டாக யாரோ ஒருத்தர் உள்ள வரான். என்னன்னு பார்த்தா இவரை கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களோ 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து ட்ராப் பண்ணியிருப்பாங்களா ஒரு கார்காரன். அவன் தான் அந்த பொண்ணு எப்படி இருக்காங்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் இல்லை, நீங்கள் திரும்ப வருவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல, வந்ததுக்கே ரொம்ப தேங்க்ஸுங்க. அந்த பொண்ணு நல்லா தான் இருக்காங்க, ஆனால் கை உடஞ்சிருச்சு, கால் உடஞ்சிருச்சு, தலையில் அடிபட்டுருக்குது. பில்லு பார்த்தீங்களா, 3 லட்சம் போட்டிருக்குறாங்க. என்கிட்ட ஒத்த பைசா கிடையாது, இதில் 3 லட்சத்தை நான் எங்கேருந்து கொடுப்பேன்னு தெரியல. நான் பாட்டுக்கு 7 ரோட்டில் தான் போயிட்டு இருந்தேன், கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்தனை பார்த்துக்கு எல்லா பில்லையும் என் தலையில் கட்டிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு வேறு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மண்டை பிச்சுட்டு நின்றுட்டுருக்க. அவர் அந்த பில்லை வாங்கிட்டு அந்த பையன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, நான் கட்டிடுறேன், நீங்கள் அந்த பொண்ணை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க, நான் அடிக்கடி வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். இவர் பார்க்குறாரு, யார் பெத்த மகராசண்டா நீ, நல்லா இருப்படா நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவருக்கு இப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது. ஏன்னா பில்லை கட்டலைனாலும் பிரச்சனை தான், கட்டுற அளவுக்கு அவர்கிட்ட பணம் கிடையாது. ஸோ இப்போ அந்த பையனும் போயிட்டு பில்லெல்லாம் பே பண்ணிக்கிட்டு, இந்தாங்க இந்த நம்பருக்கு வந்துட்டு எந்த பில் பே பண்ணணுமானாலும் கூப்பிடுங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு ஆன்லைன்லேருந்து சென்ட் பண்ணிடுறேன், அவர்கிட்ட எதுவும் கேட்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், சரிங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பில் கவுண்டர்லேயும் வாங்கிக்கிறாங்க. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெடிசன்லாம் இருக்குல்ல, ஸோ எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்துட்டு நம்ஜன் கையில் கொடுத்துட்டு, எனக்கு கால் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல, எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்கள், நான் உடனே வரேன் ஓகேவா, நீங்கள் தனியாக இருக்கிறீங்கன்னு நினச்சிக்காதீங்க, நானும் கூட தான் இருக்கேன்னு நினச்சிக்கோங்க, இப்போதைக்கு எனக்கு வேலை இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு மறுபடியும் போயிடுறான்.
யாடா நீ மின்னல் மாதிரி வர மின்னல் மாதிரி போகிற எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறியடா, நல்லா இருப்ப நல்லா இருப்ப நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவர் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரு. இதில் அந்த நர்ஸு பொண்ணு வேற, என்னங்க உங்கள் ஒய்ஃபுக்கு இப்படி அடிபட்டு கிடக்குறாங்க, கை கால் உடஞ்சி கிடக்குறாங்க, நீங்கள் என்னடானா ஒரு சொட்டு கண்ணீர் விடாமல் உட்காந்துருக்கீங்க, கல் நெஞ்சமாங்க உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிட்டுருக்குது. அட இவா வேற ஒருத்தி திடீர்னு எங்கே இருந்தா வருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு டென்ஷன் ஆகுது. இதில் டாக்டர்ஸ் எல்லாம் அடிக்கடி விசிட் வந்துகிட்டே இருப்பாங்களே, பெரிய பெரிய டாக்டர்ஸ் எல்லாருமே. ஸோ அப்படி வரும்போது எல்லாத்துக்கிட்டே அந்த பொண்ணு கூட தான் வருது, அதுவும் அந்த பொண்ணே தான் கூட வருது. இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்க தான், ஒய்ஃப்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க. அட கடவுளே, என்னவ எல்லாத்துக்கிட்டையும் தண்டரை போட்டுட்ருக்குறா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு டென்ஷன் ஆகுது. எல்லாத்துக்கும் முதல்ல இந்த பொண்ணு எந்திரிக்கணும். இந்த பொண்ணு எந்திரிச்சாதான் நான் இவளுக்கு புருஷன் இல்லை, இவனுக்கு பொண்டாட்டி இல்லைன்னு எல்லாத்திட்டையும் சொல்ல முடியும். இல்லைன்னா இவங்க நம்மளை வெளியே விட மாட்டாங்க போல். எனக்கு வேறு நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷனில் உட்காந்துருப்பாரு. ஏன்னா அவர் படிச்செல்லாம் முடிச்சிட்டாரு, 1.5 வருஷம் ஆகுது, வேலை எதுவும் கிடைக்கிற வேலை இவருக்கு பிடிக்கல, இவருக்கு பிடிச்ச வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களையே பார்த்துட்டே இருக்காரு. எப்படி நீ கண்ணை முழிப்ப, எதுக்கடி எம்மால வந்து விழுந்த, உனக்கு எப்படி எம்மால விழுந்து இவ்வளோ அடிப்படுச்சுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. நீங்களும் மெதுவா அப்படியே கண்ணை முழிக்கிறீங்க. கண்ணை முழிச்சதுமே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. அப்போ அந்த நர்ஸ் பண்ணிட்டு ஓடி வருது. என்ன இப்படி கத்திட்டு இருக்கிறீங்க, பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்கள் கண்ணை முழிக்குவீங்க. ஓ கண்ணை முழிச்சிட்டாங்களா, அதான் கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறா. ஆமாம் கண்ணை முழிச்சிட்டாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறாரு. கண்ணை முழிச்சா நீங்கள் பேசுங்க, உங்கள் ஒய்ஃப் தானே, நீங்கள் பேசுறதை விட்டுட்டு எங்களை எங்கே கூப்பிடுறீங்க. அவங்களுக்கு ரொம்ப அடியெல்லாம் இல்லை, அடி இல்லைன்னு சொல்ல முடியாது, கை காலே உடஞ்சிருக்கு, ஆனாலும் நீங்கள் பேசுங்க, நான் அப்புறமா வரேன், டாக்டர் அங்கே கீழே பேஷண்ட்டை பார்க்க போயிருக்காங்க, பார்த்து முடிச்சது கூப்பிட்டு வரேன், என்ன நீங்கள் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. நீங்கள் கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க, புருஷனா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த பக்கம் நம்பிட்டு உட்காந்துருக்காரு. இவன் நமக்கு புருஷனா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருப்பீங்க. அப்போது அவரும் இல்லை அப்படின்னு சொல்ல வரத்துக்குள்ளே திரும்ப அந்த பொண்ணு டாக்டர் இங்கே வாங்கன்னு கூட்டிகிட்டே வந்தாரா. உடனே இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு கண்ணை முழிச்சிட்டாங்க, அவரோட ஒய்ஃப் தானே, கண்ணை முழிச்சிட்டாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் அவங்களும் செக் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு சரி ஓகேங்க, நீங்கள் ஆல்ரைட் தான், உங்களுக்கு கொஞ்சம் பெயின் கிட்ட ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு பெயின் எதுவும் இல்லை அப்படிங்கிறீங்க. எப்படி அடிபட்டுச்சுன்னு கேட்டால் உங்களுக்கே தெரியல. எனக்கும் தெரியலங்க அப்படின்னு சொல்லுவீங்களா. நம்ஜன் பார்க்குறாரு, இவளுக்கே தெரியலையா, இவ என் மேலே வந்து விழுந்தா, அது கூட தெரியாமல் வந்து விழுந்தா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காரு. இந்த பக்கம் பார்த்தா அந்த டாக்டர் வந்துட்டு சரி ஓகே, உங்களுக்கு மேபி அதிர்ச்சியில் சடனாக ஏதாவது நடந்திருக்கலாம், அந்த பக்கம் நீங்கள் எங்கள் ஏரியாவில் அடிபட்டு கிடந்தீங்களோ ஸோ அங்கே வந்துட்டு சிசிடிவி கேமராலாம் பார்த்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ போலீஸில் கம்ப்ளைண்ட் வந்துட்டு ஒன்று ஃபைல் பண்ண வேண்டியிருக்கு, ஏன்னா இது ஆக்சிடென்ட் மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஆனால் அந்த நர்ஸ் பொண்ணு மட்டும் ஒரு மாதிரி நின்றுக்கிட்டே பார்த்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து, உங்கள் புருஷனுக்கு உங்களுக்கு எதாவது சண்டையா அப்படின்னு கேட்குறா. நீங்கள் முழிக்கிறீங்க, நம்ஜனை பார்க்குறீங்க, திரும்ப அந்த பொண்ணை பார்க்குறீங்க. அந்த பொண்ணும் இப்படி அடிபட்டு கிடக்கிறம்மா, ஒரு சொட்டு கண்ணீர் விடலை தெரியுமா இந்த படுபாவி, என்னதான் சண்டையாக இருந்தாலுமே இப்படியா, பொண்டாட்டி அடிபட்டு கை கால் உடஞ்சி கிடக்கும்போது கூட ஒரு சொட்டு கண்ணீர் தண்ணி வரலை இவனுக்கு, கல் நெஞ்சுக்காரன் அப்படின்னு சொல்லவும் நீங்கள் எதை இவன் எனக்கு புருஷனா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம்மா, அவர் தான் என்னோட ஹஸ்பண்டு, நீ அவரோட ஒய்ஃப்மா. ஆமாம் இது ஏன் நீ இப்படி கேட்குற, எல்லாம் மறந்துட்டியா என்ன அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுக்கு ஷாக்கு, தலையில் வேறு அடிபட்டுருக்குதா. ஐயோ இந்த பொண்ணெல்லாம் மறந்துடுச்சு போலன்னு நினைக்கிறா. இந்த பக்கம் நம்ஜனுக்கு அதுக்கு மேலே இருக்குது, அடே அவள் மறக்கலடா, அவளுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது, நான் அவளுக்கு புருஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லு அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் இந்த பரட்டை மண்ணே தான் என்னோடய புருஷனா அப்படின்னு கேட்குறீங்க, அதாவது கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி கேட்குறீங்க. ஆமாம்மா அவர் தான் என்னோட புருஷன் அப்படிங்கவும் நம்ஜனும் யாரை பார்த்துட்டு பரட்ட மண்டன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கத்த, நீங்கள் அப்படியே முறைக்கிறீங்க, நீ தான் பரட்ட மண்டை, ஆலய மன்னிப்பார், மண்டையில் எது கலர் குறி மாதிரி கலர் அடிச்சு வச்சுருக்க, நீ எனக்கு புருஷனா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த பொண்ணு பார்க்குது, புருஷனையே மறந்துடுச்சு இந்த பொண்ணுக்குன்னு சொல்லிட்டு டாக்டர் அப்படின்னு கத்திட்டு ஓடுறா. இந்த பக்கம் நீங்கள் 2 பேரும் செம்ம சண்டை. அவர் சொல்கிறாரு, நான் புருஷனான்னு சொல்ல வேண்டியதானே அப்படின்னா, நீ எனக்கு புருஷனாக இருக்க வாய்ப்பே இல்லை, மரியாதையாக போயிடு, யாரா நீ அப்படின்னு கேட்குறீங்க. தேவைதான், உன்னை கூப்பிட்டு வந்து காப்பாற்றின பார்த்தியா, எனக்கு இதுவும் வேணும், இதுக்கு மேலே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. கரெக்டாக டாக்டர் வந்துடுற, என்ன சத்தம் இங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 பேரும் கப்பு சுப்புன்னு ஆயிடுவீங்க. அப்போ டாக்டர் வந்துட்டு, இங்கே பாரு உன் பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் யோசிக்கிறீங்க, உங்களுக்கு பேரே தெரியல. ஆமாம் எனக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேரே உங்களுக்கு தெரியலன்னு யோசிக்கும் போது தான் நம்ஜனுக்கு பக்குன்னு ஆகுது.
அடி பாவி, எல்லாத்தையும் மறந்துட்டியா? அப்போ இவங்க அப்படிங்கிறாரு. அவருக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி புருஷன் புருஷன் சொல்லி வச்சுருக்காங்கல்ல. இப்போ நீங்களும் எல்லாத்தையும் மறந்துட்டீங்க. இவர் தான் உங்களை கொண்டு வந்து அட்மிட் பண்ணியிருக்கிறாரு. என்ன நடக்க போகுதோன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கா. அந்த டாக்டர் கேட்குற எந்த கேள்விக்கும் உங்களுக்கு பதில் தெரியல. ஆக்சிடென்ட் எப்படி ஆச்சுன்னு கேட்டபோது தெரியல. நீங்கள் சரி ஓகே அது டக்குன்னு ஆயிருக்குன்னு விட்டுட்டு போயிருப்பாங்க. ஆனால் பேர் தெரியல, ஊர் தெரியல, அம்மா அப்பா பேர் தெரியல, ஃப்ரெண்டு எதுவுமே தெரியல. உன் ஃபோன் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்க, ஃபோனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. உங்ககிட்ட ஃபோன் இருந்துச்சா இல்லையான்னு கூட உங்களுக்கு தெரியல. அப்போ நம்ஜன்களை பார்க்க இந்த பொண்ணை தூக்கிட்டு வரும்போது கையில் எதுவும் எனக்கு கிடைக்கலையே, இந்த பொண்ணை மட்டும் தான் தூக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ தான் அவருக்கு தோணுது, ஃபோனு அந்த ஃபோன் மட்டும் கிடச்சிச்சின்னா இந்த பொண்ணை வீட்டில் அனுப்பிடலாம், நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, டாக்டர் ஆக்சிடென்ட் ஆன இடத்துல தான் இந்த ஃபோன் எங்கேயாவது கிடக்கும், இவளை மட்டும் பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு ஃபோன் எடுத்து வந்துடுறேன் அப்படிங்க. யோ பொண்டாட்டிங்க இப்படி கிடக்குறா, உனக்கு ஃபோன் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரே திட்டுது. என்னடா இது ஆளாளுக்கு பொண்டாட்டிங்கிறீங்கன்ட்டு அவருக்கு காப்பாற்ற போனவனுக்கு வந்து பிரச்சனையா இது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போது டாக்டர் வந்துட்டு இந்த பொண்ணுக்கு தலையாக ஸ்கேன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து உங்களுக்கு ரெஸ்ட்டெல்லாம் விட்டுட்டு நாளைக்கு வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இந்த பக்கம் நீங்கள் நம்ஜோட மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறீங்க. எதுக்கு நான் அப்படி பார்க்குற அப்படின்னு கேட்பாரு. நீ ஏன் திட்டுற அண்ணா அப்படின்னு கேட்குறீங்க. திட்டலை, ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை உண்மையே சொல்லு, நிஜமாவே நீ தான் எனக்கு புருஷனா அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை சொல்ல வரத்துக்குள்ளே அந்த நர்ஸ் பொண்ணு கரெக்டாக எங்கே இருந்தா அவர் போல திடீர்னு வந்து நின்றுக்கிட்டு, என்ன கேள்விமா இது, கட்டின புருஷனை பார்த்து நீ என்னதான் மறந்துருந்தாலுமே இத்தனை பேர் சொல்கிறல்ல, உனக்கு நம்பிக்கை இல்லையா? இங்கே பாரு அவர் கையெழுத்து போட்டிருக்கான்னு சொல்லிட்டு அந்த பேப்பரை வேறு காட்டிடுறா. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் அப்போ வந்து எனக்கு புருஷனா, ஏன் எனக்கு நினைப்பே இல்லை, நம்ம இதெல்லாம் மறந்துட்டோமா, அப்போது எதனால் எனக்கு இப்படி அடிபட்டுச்சு, இவன் தான் அடிப்படை வச்சுருப்பானோ, இல்லை இவன் தான் கை கால் உடச்சிருப்பானோ, சண்டைக்கு இது நடந்திருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. அப்போது அவரும் இவ வேற திடீர்னு வந்துடுவா. இங்கே பாருங்க நர்ஸ், கொஞ்சம் நேரம் வெளியே இருங்க, நான் பேசணும் அப்படிங்கிறாரு. இப்போயாவது புத்தி வந்துச்சு, பொண்டாட்டிக்கிட்ட பேசணும்னு, ஒழுங்காக பேச, சண்டை போட்டேன்னு வைய கேமரா இருக்குது மாட்டி விட்டுருவேன் போலீஸில் அப்படிங்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனதுக்கப்புறமா இங்கே பாரு என் அப்படிங்கிறாரு. என் பேர் அதுவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவருக்கு இப்போ என்ன சொல்ல முடியும், உங்களுக்கு நீங்கள் யாருன்னே தெரியல. இது பத்தாததுக்கு அந்த நர்ஸ் பொண்ணு வேறு அவரை தனியாக கூப்பிட்டு சொல்லியிருந்திருக்கோம். இந்த பாருங்கள், அவங்களுக்கு சுத்தமாக எதுவுமே ஞாபகம் இல்லை. இதுக்கு முன்னாடி உங்கள் 2 பேத்துக்கு சண்டே வந்திருந்தாலும் பரவாயில்ல, அதையெல்லாம் பேசாதீங்க, நல்ல விதத்தில் நல்ல விஷயம் மட்டும் பேசுங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை வந்துட போகுது. முதல்ல நாளைக்கு நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். ஷாக்காக எந்த விஷயமும் பேசாதீங்க, எந்த பேஷண்ட்டுக்கிட்டையும் அந்த மாதிரி பேசக்கூடாது, சரியா அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கோம். இப்போ அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் அப்படியே விதியை ஏற்றுக்கிட்ட மாதிரி உட்காந்துருக்காரு. நீங்களும் கேட்குறீங்க, அப்போ நீங்கள் தான் எனக்கு புருஷனா, நீங்கள் ஏன் தலையை இப்படி வச்சுருக்கீங்க, உங்கள் பேர் என்ன? என் பேர் தான் வயனா. சரி, நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்க, என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்க. அதானே இந்த பொம்பளை பிள்ளைங்க எல்லாத்தையும் மறந்தால் கூட இந்த மாதிரி கேள்வி கேட்குறது மட்டும் மறக்க மாட்டாங்க. என்ன படித்தா, என்ன வேலைக்கு போகிற, என்ன சம்பளம், ஆளை பற்றியா இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போ நீங்களும் சொல்லுங்கள், என்ன வேலைக்கு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வேலைக்கு போகல, நாளைக்கு தான் எனக்கு இன்டர்வியூ அப்படிங்கிறாரு. வேலைக்கே போகாமல் தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் அப்படிம்பாரு. அப்போ 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா, நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டுனா என் அம்மா அப்பாலாம் யார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு எங்கே தெரியும், அவருக்கு அந்த ஃபோன் கிடைச்சாதான் எல்லாமே தெரியும். ஸோ அவரும் நீ ரொம்ப கேள்வி கேட்காத, உனக்கு உடம்பு சரியில்லை, அமைதியாக படுத்துக்க, நான் அதுக்கப்புறமா உனக்கு எல்லாமே தெளிவாக சொல்கிறேன் 1 by 1 சரியா, நீ கண்ணை மூடி தூங்கு அப்படிங்கிறாரு. நீங்களும் அவர் கண்ணை மூடி தூங்குன்னு சொல்லவும் கண்ணை மூடிட்டு அப்படியே படுத்துக்கிறீங்க. இப்போ அவருக்கு மண்டு பிச்சுக்குது. இவன் என்னடானா புருஷன்கிட்ட கேட்குற மாதிரி சம்பளம் என்னன்னு கேள்வி கேட்குறா, ஐயோ அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருக்கு செம்ம டிப்ரெஷன் ஆகுது. நாளைக்கு எனக்கு வேறு இன்டர்வியூ இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ப்ரிப்பேரே பண்ணியிருக்க மாட்டார். இப்போது அவர்தான் சரி முதல்ல அந்த பையனுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு கால் பண்ணுறாரு. அவனும் சார் பணம் அது வேணுமா, நான் போட்டு விடவா அப்படின்னு கேட்குறான். ஐயோ இங்கே நடக்கிறதெல்லாம் என்னால் சொல்லவும் முடியல, ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே சொல்ல, சார் இந்த டைமில் நீங்கள் புருஷன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் சைன் வேறு பண்ணிக்கிறீங்க படித்து பார்க்காம, உங்களுக்கு தான் சார் பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் அப்படியே அந்த பொண்ணுக்கு க்யூர் ஆக வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அப்புறம் கொஞ்சம் நல்லா ஆகட்டும்,
பொறுமையாக நம்ம எடுத்து சொல்லி புரிய வைக்கலாம் அந்த பொண்ணுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கல்ல ஃபோனை கண்டுபிடிக்கணுன்னு, நான் போய் தேடி பார்க்குறேன் சார், நான் போய் தேடி பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறான். யார் பெற்ற பையனும் நல்லா இருப்படா, நீ தாண்டா தெய்வம் மாதிரி அடிக்கடி வந்து ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவரோட நம்பருக்கு பணம் வேறு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. என்னடா இதுன்னு சொல்லிட்டு பார்த்தா அதே நம்பர் தான். எதுக்குங்க பணம் போட்டு விட்டுருக்கீங்கன்னு கேட்குறாரு. இல்லைங்க, உங்களுக்கு எதனாவது ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கல்ல, எமர்ஜென்சிக்கு வேணும்ல, நீங்கள் அவங்கள காப்பாற்றணும்னு தானே தூக்கிட்டு வந்தீங்க, அதனால் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் அப்போ பண்ணுறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பணமும் போட்டு விடுறான். அவருக்கு சந்தோஷம், சரி காசாவது கிடைக்குதே இவளை காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துருக்காரு. அதுக்கு தகுந்த மாதிரி சும்மா பில்லு பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அவரும் மேலே வர்றாரு, கீழே ஓடி வர்றாரு. ஐயோ சாமி, அவரால் முடியவே இல்லை. பொழுதனைக்கு அதை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கொடுத்துட்டே இருக்க. கடுப்பாயிட்டாரு. ஏன் எல்லாத்தையும் ஒட்டுக்க கொடுக்க மாட்டிங்களா? ஒவ்வொன்றுக்கு 7 தடவை நடக்கணுமா? லிஃப்ட்டு கூட வேலை செய்ய மாட்டேங்குது. 5 ஃப்ளோர் நான் எப்படி இறங்கி ஏறி வந்துட்டு இருக்குது அப்படின்னு கத்துறாரு. பொண்டாட்டிக்காக இது கூட பண்ண மாட்டிங்களா? லிஃப்ட்டு மெயின்டெனன்ஸில் இருக்குது, அது கொஞ்சம் நேரத்தில் வேலை செய்யும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஒய்ஃப் தானே, இவ்வளோ சலிச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவ ஒருத்தி எப்போ பார்த்தாலும் ஒய்ஃபுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் டென்ஷனில் அப்படியே பார்க்க, நீங்கள் வேறு அவரை பாவமாக பார்ப்பீங்க. இவ எதுக்கு என்ன இப்படி கொஞ்சம் பாவமாக வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்பாரு. அப்படின்னா உங்களுக்கு என்னை பிடிக்காதா? நீங்கள் என்னை வெறுக்கிறீங்களா? நமக்கு 2 பேத்துக்கும் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்குமா? உங்களுக்கு என்னை சுத்தமாக பிடிக்காதா? அதனால தான் இப்படி சலிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்கி கேட்குறீங்க. இவ வேற பொண்டாட்டியலடி, நீ எனக்கு எதுக்கடி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வயன், அது ரொம்ப எனக்கு பேக் பெயினாக இருக்குது. இவங்க பொழுதுனைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க, நான் பொழுது கீழே போனால் இங்கே உங்க கூட யார் இருப்பா, நீ தனியாக இருப்பல்ல, அதனால தான் அப்படி கத்துனேன். எனக்கு சலிப்பெல்லாம் கிடையாது, நான் சலிச்சுக்கலாம் மாட்டேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் இப்போ தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 2 கை தூக்குறீங்க. அவருக்கு புரியல என்ன அப்படின்னு கேட்குறாரு. கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லி கேட்க, கட்டி பிடிக்கவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி ஹெசிடேட் ஆக, ஏன் நீ ஹக் கூட பண்ணிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. பண்ணிக்கிறேன், ஹக்கு தானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட வருவார். நீங்களும் அப்படியே வந்துட்டு ஒரு கையில் தான் ஹக் பண்ண முடியும், ஒரு கை வந்துட்டு உடஞ்சி கிடக்கும். ஸோ அதை அப்படியே இது பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் ஏங்க எனக்கு பசிக்குது, அது நான் அது வாங்கிட்டேன் தரீங்களா அப்படின்னு கேட்குறீங்க. என்ன வேணும் அப்படின்னு கேட்பாரு. எனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்ட்டு யோசிக்கிறீங்க. உங்களுக்கே தெரியல என்னன்னு தெரியலங்க, எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கிட்டு வந்துடுறீங்களா? எனக்கு என்ன பிடிக்கும்னு தெரில அப்படின்னு சொல்லிவிடுவோம். அவருக்கு பாவமாக இருக்குது நீங்கள் பேசுகிறத பார்த்தா. சரி ஓகே, உனக்கு என்ன பிடிக்குமோ அதே நான் வாங்கிட்டு வரேன், நீ படுத்துரு, ஒன்று இருந்துப்பியா அப்படின்னு கேட்குறாரு. நான் இருந்துப்பேன், நீங்கள் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே, இங்கே ஹாஸ்பிட்டல்லே கேன்டீன் இருக்குது, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜுனு அப்படியே தரன்னு இறங்கி மேலே போகிறாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கேன்டீனில் ரொம்ப கூட்டம். ஐயோ இவங்க வேறு அவங்க தனியாக இருக்காதுன்னு சொல்லிட்டு டென்ஷனில் நின்றுருப்பாரு. அப்போ அந்த நர்ஸ் எங்கே இருந்தால் வருமோ, என்னப்பா இங்கே நின்றுருக்குறீங்க அப்படின்னு கேட்க, பசிக்குதுன்னு சொல்கிறா, சாப்பாடு வாங்க வந்தேன், ரொம்ப கூட்டமாக இருக்குதா, வேறு தனியாக இருப்பா அப்படின்னு சொல்லுவாரா. இப்போயாவது பாசம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு, ஏமா எல்லாம் கொஞ்சம் தள்ளுங்க, ஒரு எமர்ஜென்சி பேஷண்ட்டுக்கு சாப்பாடு வாங்கணும், தள்ளுங்க சொல்லிக்கிட்டு இந்த அம்மா வந்துட்டு ரம்ஜானும் கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறது. அவரும் ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராரு. உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு அவருக்கு என்ன தெரியும், அவர் எதையோ ஒன்று வாங்கிட்டு வராரு. ஸோ அவரும் வந்துட்டு உங்களோட அந்த வார்டு இருக்குல்ல, ஸோ அங்கே உள்ள தனியாக ஒரு ரூம் இருக்கும். ஸோ அங்கே வந்துட்டு ஏன் எந்திரி சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அந்த பிளேட் அப்படியே கொடுக்க, நீங்கள் அப்படியே பாவமாக ஒரு பார்ப்பீங்க. இப்போ என்னடி அப்படிங்கிறாரு. எனக்கு தான் கை கட்டு போட்டிருக்காங்கல்ல, நான் எப்படி சாப்பிட்டோம் அப்படிங்கவும், சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய்ட்டு ஹேண்டெலாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து அந்த சாப்பாடு வந்துட்டு, அது என்ன பருப்பு ரசம்லாம் சேர்த்து ஒரு சாதம் பண்ணுவாங்கள்ல, அந்த சாதம் தான், அதை அப்படியே வந்துட்டு உங்களுக்கு ஊட்டி விடுறாரு. பருப்பு ரசம் ஒன்றா ஊற்றி சாப்பாட்டில் வந்துட்டு போட்டு கொண்டு வந்திருப்பார். ஏன்னா அவருக்கு அது பிடிக்கும், அதனால் அதையே கொண்டு வந்திருப்பார். இப்போ ஊட்டி விட நீங்களும் வந்துட்டு சாப்பிட்றீங்க. அவருக்கு ஒரு மாதிரி ஒரு ஃபீல், என்ன ஃபீல்னே தெரியல. நான் பாட்டுக்கு செவனேன்னு போயிட்டு இருந்தேன், இப்போ பாரு திடீர்னு ஒரு பொண்டாட்டி, இல்லாத பொண்டாட்டிக்கு சோறு ஊட்டிகிட்டு இருக்கிறேன், எல்லாம் என் தலை எழுத்து அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஊட்டிகிட்ருப்பாரு. நீங்களும் ரொம்ப தேங்க்ஸுங்க, நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னா, நான் வேணா இந்த கையில் சாப்பிட்டுக்கிட்டா அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் வேணாம், நான் ஊட்டி விடுறேன் சாப்பிடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் ஊட்டி விடுவார். உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. அப்போது அவரும் ஏன் இப்போ கண்ணு கலங்குது, காருதா அப்படின்னு கேட்பாரு. இல்லை
என்னை நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க. அப்போ கண்டிப்பாக லவ் மேரேஜ் தான் பண்ணியிருப்போம். நான் என் வீட்டெல்லாம் விட்டுட்டு உங்கள் கூட ஓடி வந்ததில் தப்பே இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் எனக்கு வருத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண் கலங்கி பேசுகிறீங்க. அவர் பார்க்குறாரு, ஏய் முதல்ல நம்ம கல்யாணமே ஆகலடி, ஏன்டி இப்படி உசுரை வாங்குற, நீ ஏன் கற்பனை பண்ணிக்கிறியேடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாப்பாடு ஊட்டிகிட்ருக்காரு. நீங்களும் நல்லா சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குது, இதுதான் என்னோடய ஃபேவரெட்டா அப்படின்னு கேட்குறீங்க. பிடிச்சிருக்கா அப்படிம்பாரு. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆமாம், இது அவனோட ஃபேவரெட், இப்படி சாப்பிட்டா தான் உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்னென்ன பிடிக்குமோ அதையெல்லாம் தான் கொடுத்துட்ருக்காரு. நீங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லையா அப்படின்னு கேட்க, இல்லை நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படிம்பாரா. பாதி சாப்பாடு இருக்கும். இல்லை எனக்கு போதும் நீங்கள் சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இல்லைடி சாப்பிடு அப்படிம்பாரு. அப்போ நீங்களும் சாப்பிடுங்க, நான் சொன்ன கேட்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இப்போ எதுக்கு நீ டோன் மாற்றி பேசுகிற அப்படிங்கிறாரு. என்னங்க சாப்பிடுங்க அப்படிம்பீங்க. ஐயோ கடவுளே யாடா இவோ அப்படின்ட்டு, நான் சாப்பிட்டுக்கிறேன், தயவு செஞ்சு நீ அந்த மாதிரி பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சாப்பிடுவார். நீங்களும் அவர் சாப்பிட்றத பார்த்துட்டு ஈன்னு சிரிச்சுட்டு உட்காந்துருப்பீங்க. ஸோ இப்போ அப்படி தான் அந்த மனுஷனும் சாப்பிட்டு ரொம்ப நாள் இருக்கும்ல. ஸோ அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பிளேட்லாம் கொண்டு போய்ட்டு அங்கெல்லாம் டிஸ்போஸ்லாம் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு டேப்லெட் எல்லாம் கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து கொடுத்துட்ருப்பாரு. ஸோ இப்படி தான் நைட்டு போய்ட்டு உங்களுக்கு ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ உங்களுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு அவர் சாப்பிட்டு படுத்துருப்பாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. நீங்கள் என்னங்க எந்திரிங்க கத்திட்டே இருக்கிறீங்க அலாரம் அடிக்கிற மாதிரி. எது கத்திட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்றைக்கி இன்டர்வியூ இருக்குல்ல, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும், ஆமாம்ல மறந்துட்டேன், ஆனால் இவளை இப்படி விட்டுட்டு எங்கே போகிறது, இல்லை நான் இன்னொரு நாளைக்கு வேறு பக்கம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிறேன், நீ படுத்துங்க, ஏதாவது வேணுமா அப்படிங்கிறாரு. நீங்களும் எனக்கு அதெல்லாம் எதுவும் வேணாம், நீங்கள் முதல்ல இங்கே குளிச்சுட்டு கிளம்புங்க, இல்லைனா வீட்டுக்கு போய்ட்டு குளிச்சுட்டு கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன், என்னால் இருக்க முடியும், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நர்ஸ்கிட்ட மட்டும் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு போயிடுங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு வாங்க அப்படிங்க. ஏய் வேணான்னு சொல்கிறல்ல, உனக்கு என்ன பிரச்சனை, அமைதியாக இரு, போயிட்டா யார் வந்து பார்த்துப்பா, நர்ஸ் அங்கங்கே போயிட்டுருப்பாங்க, அவங்க கூட இருப்பாங்களா அப்படிங்கிறாரு. அப்போ நீங்கள் சடனா என்னங்க அப்படிங்கிறீங்க. என்னடி அப்படிம்பாரு. ஏங்க அப்படி பண்ணுறீங்க, இன்டர்வியூ போனால் தானே வேலை கிடைக்கும் அப்படிங்கிற, போனால் வேலை கிடைக்கும் தான், இப்படி விட்டுட்டு எங்கே நான் போட்டோம் அப்படிங்கிறாரு. என்னங்க அப்படிம்பீங்க. எதுக்குடா இந்த டோனில் பேசுகிறா அப்படின்ட்டு, என்ன அப்படிம்பாரு. வேலைக்கு போனால் தானே நிறையா பணம் சம்பாதிக்க முடியும், பணம் சம்பாதிச்சா தானே குழந்தைங்கள்லாம் பிறந்தா நல்லா பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, குழந்த வரைக்கும் போயிட்டாளா இவ அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்போ டக்குன்னு நீங்கள் ஏங்க வேலை கிடைக்கலன்னு தானே நம்ம குழந்தை பிறக்கிற ப்ராசஸை தள்ளி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் அப்படியே ஷாக்காக அவங்கள பார்க்குறாரு. ப்ராசஸா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்களும் இருங்க நான் கெஸ் பண்ணுறேன், என்னதான் எல்லாம் மறந்துருந்தாலும் நமக்குள்ள விஷயம் ஏதாவது என்னையும் அறியாமல் மனசுக்குள்ளே இருக்கும்ல, இருங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம 2 பேத்துக்கும் கல்யாணம் ஆகிட்டு ஒரு 6 months இருக்குமா, இல்லை 1 year இருக்கும், 1 வருஷம் இருக்கும் தானே அப்படின்ட்டு எக்ஸைட்மெண்ட்டாக கேட்க, ஆமாம் அப்படிங்கிறாரு. அப்போ 1 வருஷமா என் வயிறு பார்த்தீங்கன்னா வயிறு குட்டியாக தான் இருக்குது, அப்போ குழந்தை இல்லை வயிற்றுக்குள்ளே அப்படின்னா உங்களுக்கு வேலை இல்லை, என் வயிற்றுக்குள்ளே இப்போ குழந்தை இல்லை அப்படின்னு அர்த்தம். வேலை கிடச்சதுக்கப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கணும்னு 2 பேரும் பேசி வச்சுருக்கோம், அதானே. அப்போ எனக்கு குழந்தை வேணுங்க, பாப்பா வேணும், அதனால் நீங்கள் வேலைக்கு போங்க, முதல்ல இன்டர்வியூ போங்கன்னு சொல்லிட்டு முடுக்க, அவருக்கு கடவுளே என்னை ஏன்டா இப்படி சோதிக்கிற, அன்றைக்கி நான் யார் முஞ்சில்டா முழிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து கரெக்டாக டே அவருக்கு கால் பண்ணுவார். ஸோ டே யாருன்னு பார்த்தா அவருக்கு தம்பி தான், ஸோ சித்தப்பா பையன் அந்த மாதிரி. கரெக்டாக கால் பண்ண இவருக்கு அப்போ ஞாபகம் வருது என்னன்னு பார்த்தா, அன்றைக்கி காலைல கிளம்பும்போது டே தான் வந்துட்டு அண்ணா எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு தட்டி எழுப்பியிருக்கா. இவர் விருக்குன்னு பயந்துருப்பார் மூஞ்ச க்ளோஸ்அப்பில் பார்த்துட்டு, ஏன்னா மூஞ்சி இவ்வளோ முன்னாடி கொண்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, என் மூஞ்சல் முழிச்சா ராசினே அம்மா சொல்லும், அதான் இன்றைக்கி ஒரு நாள் நல்லபடியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு வந்து முழிச்சா, நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ரைட்டு மேலே கீழே சொல்லி மொத்த மூஞ்சியாக அவர் ஃபுல்லாக ரவுண்ட் அடித்து காட்டிட்டு அவர் கிளம்பி போயிருப்பார். இப்போ அவருக்கு அப்படியே ஞாபகம் வர காலை அட்டன் பண்ணிட்டு, பரதேசி நாயை மூஞ்சில் முழிச்சுதானே எனக்கு இத்தனை பிரச்சனை, நாசமாக போடணும், நல்லா இருப்பியாடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அண்ணா என்னாச்சு உனக்கு, ஏன் என்னை திட்டுற அப்படின்னு கேட்குறாரு டேவும். திட்டாமனை கொஞ்சம் நான் உன்னால் எனக்கு எத்தனை பிரச்சனை தெரியுமோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் வேற என்னங்க யார் அப்படின்னு கேட்குறீங்க. என்னோட தம்பின்னு சொல்கிறதுக்குள்ளே இந்த பக்கம் என்னன்னா பொண்ணு பேசுகிற வாய்ஸ் கேட்குது, என்னங்கன்னு வேறு கூப்பிட்டு யார் அதுன்னு இந்த பக்கம் டே கேட்க, டேய் ஆளாளுக்கு ஒரு பக்கம் கேட்டால் ஏதோ ஒரு பக்கம் தான் பதில் சொல்ல முடியும், வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தம்பி அப்படிங்கிறாரு. ஓ அவர் பேர் என்ன அப்படின்னு கேட்பீங்க. டே அப்படிங்கிறாரு.
எனக்கு அவரையும் எப்படி மறந்துருக்கோம். சரி ஓகே, நல்லா இருக்கட்டும், அப்புறமா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி கண்ணு மூடி பார்த்துக்கிறீங்க. முதல்ல இன்டர்வியூ போங்கங்க ப்ளீஸுங்க. நம்ம பாப்பாவுக்காக நம்ம இன்டர்வியூலாம் போயிட்டு குழந்தெல்லாம் பெற்றுக்கணும், அப்போ தான் வேலைலாம் கிடச்சா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வளரிட்டு இருக்கிறீங்க. மயக்கம் ஒரு மாதிரி மருந்து மயக்கம் அப்படி வாய் பெறலுது. அவரும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக தூங்கு சரியா, வளராத அப்படின்னு சொல்லிட்டு தட்டி படுக்க வச்சிட்றாரு. நீங்களும் அப்படியே படுத்து தூங்கிடுவீங்க. இந்த பக்கம் பார்த்தா இத்தனையும் அந்த லைனில் அந்த ஜீவன் நின்று கேட்டு இருந்திருக்கோம். ஆனால் அப்படிங்க இவனை வேற கட் பண்ணாமல் விட்டுட்டுனா இப்போ 1008 கேள்வி கேட்பானேன்ட்டு என்னடா அப்படிங்கிறாரு. இல்லை என்ன நடக்குதுங்க, யார் என்னங்கன்னு பேசுது, குழந்தைங்குது, வேலைங்குது, கல்யாணங்குது, எனக்கு ஒன்றும் புரியலை. கல்யாணம் பண்ணிட்டியா நீ, எப்போ கண்ண, என்னண்ணா எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டேய் சரி ஓகே, நீ ஒரு 10 மணிக்கு மேலே இல்லை ஒரு 12 மணிக்கு மேலே இந்த பிளேஸ்க்கு வந்துருன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸை சொல்லிவிட்டு இவர் கிளம்புறாரு. ஸோ கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு இங்கே நர்ஸ்கிட்ட வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, இன்டர்வியூ இருக்குது, ஸோ புரிஞ்சுக்கோங்க, அவளை மட்டும் கொஞ்சம் நேரம் பார்த்துக்கோங்க, நான் சீக்கிரமாக இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படிங்க. ஓ சரிப்பா, ஒன்றும் தப்பில்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அனுப்பி வச்சிட்றாங்க. அப்போது இவரும் வந்திருப்பார். ஸோ வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு ஃபைனெலாம் எடுத்துகிட்டு இன்டர்வியூ போகிறாரு. இன்டர்வியூ போகும்போது பார்த்தா என்றைக்குமே அவருக்கு எந்த வேலையும் பிடிக்காது. ஏன்னா வேலைக்கு எடுத்துக்கிறோம், ஆனால் உங்களுக்கு இந்த வேலைன்னு சொல்லுவாங்க, அது அவருக்கு பிடிக்காது. இவருக்கு பிடிச்ச வேலையாக இருந்துச்சுன்னா அவங்க கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் டைம் நாங்கள் பார்க்குறோம், கால் பண்ணுறோன்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. இன்றைக்கி ஒரு மாதிரி ஆல்ரெடி இத்தனை பிரச்சனையில் ப்ரிப்பேர் கூட பண்ணலை, எதுவுமே பண்ணாமல் போகிறேன், எல்லாம் பண்ணிட்டு போனால் கூட செலக்ட் ஆக மாட்டேன், எதுவுமே இல்லாமல் போய் இன்றைக்கி மட்டும் என்ன, சரி போய் சும்மா அட்டன் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நம்பிக்கை இல்லாமல் தான் போகிறாரு. அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ ஹாலில் உட்காந்துருப்பாரு. ஃபஸ்ட் எடுத்தது இவர் தான் கூப்பிடுறாங்க, இவர் லாஸ்ட்டில் உட்காந்துருப்பாரு, ஆனால் இவர் தான் ஃபஸ்ட்டு கூப்பிட. என்னடா அது போனியே நான் தானா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போவார். உள்ளே போனதும் அந்த ஆஃபீஸர் பார்த்தீங்க அப்படின்னா இவரை பார்த்ததுமே ஓகே செலக்டட் அப்படின்றவாங்க. இவருக்கு ஷாக்கு. என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்க, செலக்டட்ப்பா, நீங்கள் நாளையிலேருந்து இல்லை இப்போது கொஞ்சம் ப்ராசஸ் எல்லாம் போயிட்டுருக்குது, அடுத்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இன்டர்வியூ இருக்குது, ஸோ ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு நீங்கள் வந்துட்டு வேலைக்கு வந்துடலாம் ஓகேவா அப்படிங்க. இங்கேயே வரணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமுக்கு தான் அப்ளை பண்ணியிருந்திருப்பார். இல்லை நீங்கள் வீக்லி ஒன்ஸ் இங்கே வர மாதிரி இருக்கும், அதனால் மிச்ச ஒர்க்கெல்லாம் நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணிக்கலாம், ஆனால் ஒரு 1 வீக்குக்கு நீங்கள் ட்ரைனிங்க்கு இங்கே தொடர்ந்து வந்து தான் ஆகணும், அப்போ தான் உங்களுக்கு நாங்கள் ட்ரைன் அப் பண்ண முடியும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ அவரும் ரொம்ப தேங்க்ஸுங்க, இந்த வேலை தானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா கோடிங்லாம் சூப்பராக போடுவார், சாஃப்ட்வேர் இன்ஜினியர் படிச்சிருப்பார். ஸோ அதே வேலை தானே அப்படின்னு கேட்க, அந்த வேலை தான், இந்த கம்பெனியே அந்த கம்பெனி தானே, ஏன் இப்படி கேட்குறீங்க அப்படின்னு அவங்க கேட்க, இல்லைங்க இந்த மாதிரி சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு தான் இன்டர்வியூ அட்டன் பண்ண போவேன், ஆனால் அவங்க சம்மந்தமே இல்லாமல் வேலை சொல்லுவாங்க, நான் வானாட்டு வந்துடுவேன், அதனால தான் கேட்டேன் அப்படிங்கிறாரு. உங்களோட வெயிட்டு ஒர்த்து தாங்க அப்படின்னு சொல்லவும், எந்த இன்டர்வியூமே என்னை எடுக்கவே இல்லையே அப்படின்னு கேட்குறாரு. நாங்கள் ஃபுல்லாக எல்லா ஃபைலையும் பார்த்தாச்சு, ஸோ நாங்கள் நீங்கள் உள்ளே வந்ததுலேருந்து ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிட்டோம், அதனால நீங்கள் செலக்டட், நீங்கள் எல்லா விதத்துலேயும் எங்கள் கம்பெனிக்கு பொருத்தமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. ரொம்ப நல்ல மனுஷங்க போல். அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. 1.5 வருஷம் நாயை பையன் அழிஞ்சிருப்பார் வேலைக்காக, ஆனால் இப்போது கிடச்சிருக்கு அவருக்கு பிடிச்ச வேலை, அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கம்பெனி, அவருக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படியே தான் வெளியே வந்ததுமே கரெக்டாக டே வந்து பைக்கில் நிற்பார். ஆனால் என்ன இங்கே வர சொல்லியிருக்கா, என்னாச்சு செலக்ட் ஆகிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, செலக்ட் ஆகிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னேன்ல இதுதான் நேற்று என் மூஞ்சில் முழிச்சிட்டு போன்னு சொன்னேன் அப்படிங்கிறாரா. டேய் அதை மட்டும் பேசாத, நான் இன்றைக்கி செலக்ட் ஆனேன், இன்றைக்கி நான் மூஞ்சில் முழிக்கல அப்படிங்குவோம், அப்போ வேறு யார் மூஞ்சில் முழிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டக்குன்னு இங்கே ஆரம்பிக்க பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பேச தான் ஞாபகம் வருது. நீங்கள் தானே காலையில் அலாரம் முடிச்ச மாதிரி என்னங்க கத்திட்டு இருந்திருப்பீங்க. ஸோ கண்ணை முழிச்சது உங்கள் மூஞ்சில் முழிச்சிருப்பாரு. ஸோ அதுதான் ஞாபகம் வர, ஆமாம் இது யார் ஒரு பொண்ணுக்கிட்ட பேசிகிட்டு இருந்தா, ஏதோ குழந்தைங்கிட்டு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்குது, என்னென்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே கேட்குறாரு. இப்போ 2 பேரும் ஒரு கஃபேல போய்ட்டு உட்காந்துக்கிட்டு நடந்த எல்லாத்தையும் சொல்ல, இங்கே டேக்குனா அப்போ என் மூஞ்சில் முழிச்சா இப்படியெல்லாம் கூட நடக்குமா அப்படின்ட்டு இத்தனை நடந்தது அந்த மனுஷனுக்கு கவலை கிடையாது. இவர் மூஞ்சில் முழிச்சு தான் பிரச்சனையா, நான் ரொம்ப ராசியானவனால நினச்சிட்டு இருந்தேன், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவருக்கு யோசிக்க, அப்போ நம்ஜனும் டேய் அதெல்லாம் கிடையாது, என்ன சொல்கிறது, அந்த பொண்ணை காப்பாற்றிட்டேன்ல, அப்போது நான் விட்டுட்டு போயிருந்தேன் அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்குமோ இதாயிருக்குமோ, ஆனால் மூஞ்சல் முடிச்சங்காட்டிக்கு தான் காப்பாற்றவாது முடிஞ்சு, அப்படி நினச்சி சந்தோஷப்பட்டுக்கடா அப்படின்னு சொல்கிறாரு. சரி இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, என்ன பண்ண போகிற, அம்மா அப்பா கேட்டால் என்ன சொல்ல போகிற அப்படின்னு கேட்குறாரு.
நான் தனியாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அம்மா அப்பாங்கிறது யாருன்னா டேவோட அம்மா அப்பா தான். ஸோ நம்ஜனுக்கு வந்துட்டு பேரண்ட் கிடையாது, இவங்க தான் வளர்த்துவாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் வந்துட்டு படிச்செல்லாம், அதாவது ஸ்காலர்ஷிப்பில் பார்ட் டைம் வேலைக்கு போய் தான் படிச்சிருப்பாரு. இவங்களும் பார்த்துக்குவாங்க தான், பட் ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடாதுல்ல, டேவும் இருக்காரு, அவரையும் பார்த்துக்கணும் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு தனியாக படிச்சிருப்பாரு. அப்போது தனியாக தானே இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லவும், அண்ணா அம்மா அப்பா கிட்ட ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்கிறாரு. டேய் நிஜமாக கல்யாணம் பண்ணி தான் நான் சொல்லலான்டா, ஆனால் இதையெல்லாம் சொன்னால் எப்படி ஏற்றுக்குவாங்களா? கொஞ்ச நாளுக்கு அந்த பொண்ணுக்கு உடம்பு எல்லாம் க்யூர் ஆகட்டும், அதுக்கப்புறமா நான் அந்த பொண்ணோட வீட்டை கண்டுபிடிச்சி அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம், அது வரைக்கும் நீ யார்ட்டையும் எதுவும் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவார். டேனா வந்துட்டு ஒரு பெரியம்மா பையன் அந்த மாதிரி பெரியப்பா பையன்லாம் பார்க்கவே மாட்டார், சொந்த அண்ணன் மாதிரி தான் வந்துட்டு பழகுவார். அப்போது டக்குன்னு இவருக்கு உங்களோட ஞாபகம் வந்துடவும், டே அவள் ஹாஸ்பிட்டல் தனியாக இருப்பாடா, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவும் வரேன். நீங்கள் எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. நானும் வரேண்ணா, நானும் வந்து பார்த்துட்டு போகிறேன், நீ ஏன் தனியாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் தான் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. நீங்களும் அப்படியே படுத்துக்கிட்டு கை வேறு ரொம்ப வலிக்குது. ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன், பாத்ரூம் வேறு போகணும், இந்த நர்ஸையும் காணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. ஏன்னா வாஷ்ரூம் போகணுன்னா அப்படி யாராவது கூப்பிட்டு போய் விடணும்ல இல்லை, ஸோ அதனால தான் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ஜுன்னு ஓடி வராரு, மூச்சு வாங்க ஓடி வந்திருப்பாரு. நீங்கள் என்னங்க அப்படின்னு சொல்ல டே பார்க்குறாரு. இந்த பொண்ணு தானா அப்படின்னு கேட்கவும் அப்படின்னு நம்ஜுன்னு சொல்லுவாரா. அப்போ நீங்கள் டேமே பார்த்துட்டு, டே வாங்க எப்படி இருக்கீங்க, என்னை மன்னிச்சிக்கோங்க, எனக்கு உங்களை அடையாளம் தெரியல, நான் பேசுகிறது ஏதாவது வியர்டாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க, சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நல்லா பேசுகிறீங்க. அவர் வந்துட்டு அவரோட தம்பி, அதாவது உங்கள் புருஷனோட தம்பிங்கிற நிலமையில பேசிகிட்டு இருக்கிறீங்க. அவர் வந்துட்டு ஒரு செகண்டில் நீங்கள் பேசவும் ஒரிஜினல் அண்ணி மாதிரியே நினச்சிக்கிட்டு, அண்ணி நான்லாம் நல்லா இருக்கேன், சரி ஓகே என்ன ரொம்ப வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. ரொம்ப வலிக்குது, அது எப்படி யார் எனக்கு எப்படி இப்படி ஆச்சுன்னு எனக்கு தெரியல, ஒரு காலும் உடச்சிட்டாங்க, ஒரு கையும் உடஞ்சிருச்சு, எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறீங்களா, யார் மேலே அப்படின்னு டே கேட்பாரு. நம்ஜன் அப்படியே பார்த்துட்ருக்காரு அமைதியாக 2 பேர் பேசிகிட்டு இருக்கத. அப்போ நீங்களும் உங்கள் அண்ணன் மேலே தான் அப்படிங்கிறீங்க. அண்ணன் மேலேயா, எதுக்கு நீ அண்ணன் சந்தேகப்படுறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு தெரிஞ்சு ஏதாவது சண்டை வந்திருக்குன்னு நினைக்கிறேன், இவர் என் கை காலை உடச்சிட்டாருன்னு நினைக்கிறேன், இல்லைன்னா எப்படி கை கால் உடையும், அவரை கேட்ட தெளிவாக சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சேச்சே அப்படியெல்லாம் கிடையாது, அங்கே சிசிடிவி கேமரா இருந்துச்சு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவார் இவர். என்ன நடந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்க, நீங்கள் 2 பேர் போயிட்டு இருந்தீங்களா, ஒரு கார் வந்து உங்களை அடிச்சு தூக்கிட்டான், ஸோ அண்ணா அதுக்கப்புறம் உங்களை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலெல்லாம் சேர்த்தி இப்போ தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் அடிச்சதுன்னு சொல்லிட்டு குத்துமதிப்பாக தான் சொல்கிறாரு. பட் உண்மையாகவே அதான் நடந்திருக்கும். ஸோ அவர் குத்துமதிப்பாக சொல்ல, ஐயோயோ அப்படின்ட்டு ஓன்னு அழுகிட்டு இருக்கிறீங்க. அச்சோ நீ ஏன் அழுகிறீங்கன்னு சொல்லிட்டு டேவும் கேட்க, அநியாயமாக நான் என் புருஷனை சந்தேகப்பட்டுட்டேன், பாவின்னு சொல்லிட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்டை வச்சு உங்கள் தலையில் அப்படியே அடிக்க, தலையில் வேறு கட்டு போட்டுருக்குது, அது எச்சா வலிக்க எச்சா கத்துறீங்க. ஸோ நான் டக்குன்னு ஓடினும் கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணுற அப்படின்னு கேட்பாரு. நான் ஒரு பாவி, நான் உங்களை போய்ட்டு சந்தேகப்பட்டுட்டேன்னு சொல்லிட்டு அழுக. டே வந்துட்டு அண்ணியா நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வீட்டில் சண்டை எல்லாத்துக்கும் நடக்கிறது தான், உங்களுக்கு 2 பேத்துக்கும் அந்த மாதிரி சண்டையே வராது தெரியுமா அப்படிங்கிறாரு. சண்டை வராதா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஒரு சண்டை கூட வராது, நீங்கள் அண்ணாவை நல்லா பார்த்துப்பீங்க, அண்ணா உங்களை நல்லா பார்த்துப்பாரு. சரி ஓகே எனக்கு இப்போது எக்ஸாம் இருக்குது, மதியம் நான் கிளம்பணும், நான் பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், ஈவினிங் வரேன் அப்படின்னு சொல்லவும், இல்லை வேணாம் நீங்கள் எக்ஸாம் முடிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுங்க, நான் பார்த்துக்கிறேன், அதான் அவர் இருக்கார்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை அனுப்பி விட்டாருங்க. ஸோ நம்ஜுன் வந்துட்டு டே வெளியே போகும்போது அவரு கூப்பிட்டு கூட போகிறாரு. அப்போது நம்ஜுன் வந்துட்டு என்னடா அண்ணி அண்ணின்னு பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, அண்ணா பொண்ணாட்டி அண்ணின்னு கூப்பிடாம பண்ணி நான் கூப்பிட முடியும் பைத்தியக்காரா போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாரா. இவனும் சேர்ந்து அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டானா, அப்படியே நேச்சுரலாக பேசுகிறான், அண்ணிங்கிற மாதிரியே கதையாக சொல்கிறான். என்னத்தை சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் உள்ளே வந்ததுமே நீங்கள் சிரிச்சுக்கிட்டே என்னாச்சுங்க செலக்ட் ஆகிட்டீங்க தானே, எவ்வளோ சம்பளம் எப்போன்னு வர சொல்லிக்கிறாங்க அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்குறீங்க. என்னவோ தெரியல, அவர் எல்லா டைமும் இன்டர்வியூ போயிட்டு தான் வந்துட்டுருப்பாரு. பட் இந்த மாதிரி என்னாச்சு ஏதாச்சுன்னு வந்துட்டு கேட்குறது ஒரே ஆள் டே மட்டும்தான். ஆனால் அவர் வந்துட்டு தம்பி தானே, ஸோ இந்த மாதிரி கேட்க மாட்டார். என்ன ஊற்றிக்கிச்சா இல்லை வேலைக்கு போக போறியா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நக்கலாக கேட்பாரு. பட் இந்த டோனில் வந்துட்டு கேட்குறது நீங்கள் தான் பாசிட்டிவாகவே மட்டுமே கேட்குறீங்க. அவருக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் சிரிச்சுட்டே செலக்ட் ஆகிட்டேன் அப்படிம்பாரா. எனக்கு தெரியுங்க உங்களுக்கு செம்ம டேலண்ட் இருக்குது, நீங்களாம் சீக்கிரமாக செலக்ட் ஆகிடுவீங்க, என்ன உங்களுக்கு பிடிக்காதனால இவ்வளோ நாள் உங்களுக்கு வேலை கிடைக்கல, இனிமேல் பாருங்கள்
இந்த கம்பெனியில் பெரிய 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 போஸ்ட்டுக்கெல்லாம் நீங்கள் போவீங்க, ரொம்ப ஹாப்பியாக நம்ம வந்துட்டு குழந்தை பெற்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைட்டு இருக்க. கல்யாணமே ஆகலை, குழந்தைங்கிறாளேன்னு சொல்லிட்டு அவரும் அமைதியாக இருக்கார். அப்போ நீங்களும் ஸ்வீட் எதுவும் வாங்கிட்டு வரலையா அப்படின்னு கேட்பீங்களா? எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அட வேலை கிடச்சிருக்குல்ல அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப உள்ளே வருவார். அப்போ நம்ஜன் வந்துட்டு என்னடா திடீர்னு மறுபடியும் வந்திருக்க, எக்ஸாம் போகலையா அப்படின்னு கேட்க, நீங்களும் என்னப்பா எக்ஸாம் போகலையா அப்படின்னு கேட்குறீங்க. அண்ணி அண்ணாக்கு வேலை கிடச்சிருக்கு, ஸ்வீட் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட் பாக்ஸ் இவர் வாங்கிட்டு வந்துருப்பாரு. உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. பார்த்தீங்களா, உங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல, டேக்கு எல்லாமே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. வந்துட்டு அவங்க கையில் கொண்டு வந்துட்டு அந்த ஒரு ஸ்வீட்டை கொடுக்க, நீங்கள் அதை எடுத்து டேக்கே ஊட்டி விட போவீங்க. அவரும் வந்துட்டு வாங்கிக்க நம்ஜன் பார்க்குறாரு, அவனுக்கு எதுக்கு ஊட்டிட்டு இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி. ஸோ டேவை எடுத்து உங்களுக்கு ஊட்டி விட, டேய் என்ன நடக்குதுங்க அப்படின்னு கேட்பாரா. அன்னைக்கு ஊட்டி விட்டேனா என்னப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காதுகிட்ட போயிட்டு, ஏன் உனக்கு எதுக்கு பிரச்சனை, நான் தானே ஊட்டி விடுறேன், நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற, அவங்களும் உன்னோட ஒரிஜினல் பொண்டாட்டி கிடையாது அப்படிங்கிறாரு. அதுக்குன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் பார்க்க, அப்போது நீங்கள் இன்னொரு ஸ்வீட் எடுத்து நம்ஜனுக்கு காட்டுங்கன்னு சொல்லிட்டு ஊட்டி விட போவீங்க. அவர் வந்துட்டு இல்லை பரவாயில்ல கொடுன்னு சொல்லிட்டு கையில் வாங்கிக்க, காட்டுனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனோட தலையை பிடிச்சிட்டு கொஞ்சம் உங்கள் பக்கத்தில் கொண்டு வர நீங்கள் அப்படியே ஊட்டி விட்டுருவீங்க. ஸோ இப்போ அப்படி தான் இவரும் வந்துட்டு உங்களுக்கு ஊட்டி விடணும்ல ஸ்வீட்டை அந்த மாதிரி எடுத்து ஊட்டி விட்டுட்டு நல்லா இருக்குது. ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க, பட் கொஞ்சம் ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அவருக்கே. ஸோ இப்போ உங்களுக்கு ட்ரிப்ஸை மாற்றி விடணும்ல, அதுக்காக அந்த நர்ஸ் அகைன் வர, நீங்கள் அக்கா காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட் ஒன்று எடுத்து அப்படியே அவங்களுக்கு கொடுக்க, என்ன இது எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. என் ஹஸ்பண்டுக்கு வேலை கிடச்சிருச்சு, அவர் இனிமேல் வேலைக்கு போகிறாரு அப்படின்னு சொல்லவும், அடப்பாவி கள்ள பொறுப்பு சொல்லிட்டு தானே போனேன், வந்தால் வேலை கிடச்சின்னு சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜனை பார்த்து கேட்க, அவங்க நல்லா தான் பேசுகிறாங்க. ஸோ அவரும் இல்லை அது அப்படிம்பாரா, ஓ ஒய்ஃப் கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணுன்ட்டு வந்துட்டிங்களா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்வீட்டை அவங்களும் வாங்கிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் அந்த அக்கா வேறு போயிட்டாங்க, ட்ரிப்ஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டு கொஞ்சம் எமர்ஜென்சி வார்டுக்கு போகணுன்ட்டு ஓடிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி நெளிச்சுக்கிட்டே படுத்துகிட்டே இருக்கீங்க. என்னாச்சு அப்படின்னு கேட்பாரு. உங்களுக்கு தான் வாஷ்ரூம் போகணுமா இருந்துச்சுல்ல, ஸோ ரொம்ப நேரம் ஆச்சா, ஐயோயோ இப்போ நான் என்ன பண்ணுறது, அந்த அக்காவும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவை வர சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. எதுக்கு, என்ன வேணும், அதான் ட்ரிப்ஸ் போட்டாங்கல்ல, அவங்க எமர்ஜென்சி வார்டில் இருக்கிறாங்க, அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோயோ எனக்கு வேறு வயிறு வெடிச்சிடும் போலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி வயிற்று பிடிச்சிட்டே உட்காந்துருப்பீங்க. ஸோ அவரே புரிஞ்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்ஸை லைட்டாக வந்துட்டு ஒரு இதில் கொஞ்சம் தூரம் தள்ளி எடுத்து வச்சுட்டு உங்களை அப்படியே தூக்குறாரு. என்ன அப்படிங்கிற நீங்கள் பார்க்க, வாஷ்ரூம் தானே போகணும், அவங்க இப்படி தூக்குவாங்களா, தூக்க முடியாது, அவங்கெல்லாம் எது வந்தாலும் நீ என்கிட்டயே சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜுனும் உங்களை அழகாக தூக்கிட்டு போயிட்டு வாஷ்ரூமில் விட்டுட்டு அவர் வெளியே வெயிட் பண்ணுவார். ஸோ நீங்களும் வாஷ்ரூம்லாம் போய் முடிச்சதுக்கப்புறமா மறுபடியும் கதவை அவரே லாக் பண்ணிக்கிறாரு. ஏன்னா உள்ளே நீங்கள் லாக் பண்ணீங்க அப்படின்னா அவங்களால திறக்க முடியலன்னா என்ன பண்ணுறது, கிழக்கு விழுந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு அவரே லாக் பண்ணிட்டார் வெளியே. இப்போ நீங்கள் கதவு திறங்க அப்படின்னு சொல்லி கேட்க கதவை திறக்கிறாரு. அகைன் உங்களை அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு படுக்க வச்சுட்டு இப்போ அந்த ட்ரிப்ஸ் எல்லாம் கரெக்டாக வர மாட்டி விட்டுறாரு. அப்போ நீங்கள் பார்க்குறீங்க, இந்த மாதிரி வேலையெல்லாம் உங்ககிட்ட கேட்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் நெக்ஸ்ட் டைம் எனக்கு இங்கே ஒரு வீல் சேர் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும், ஏய் உனக்கு என்ன பிரச்சனை இப்போது, இது ஒரு பெரிய விஷயமா, தூக்கிட்டு தானே போய் விடுறேன், வேறு யார் இதெல்லாம் பண்ணுவா அப்படின்னு கேட்குறாரு. எங்கேயோ அவரே சொந்த புருஷன் மாதிரி இமேஜின் பண்ண ஆரம்பிச்சார் இப்போல்லாம். ஸோ நீங்களும் அது இருந்தாலும் அப்படிம்பீங்களா, இதில் என்ன இருக்குது, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தான் டேஸ்லாம் போகுது. ஒரு 1 வீக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நார்மலாக இருக்குது, பெயின்லாம் கம்மியாக இருக்குது. அதனால உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. இப்போது உங்களை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது தான் அந்த ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் கொடுக்குறாங்க. டாக்டர் நம்ஜனை கூப்பிட அவரும் போயிட்டு பார்க்குறாரு. என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு, அவங்களுக்கு எப்போ இதெல்லாம் ஞாபகம் வரும் பழசெல்லாம் அப்படின்னு கேட்க, அப்போ அந்த டாக்டரும் இவங்களுக்கு டெம்பரவரி மெமரி லாஸ் மாதிரி தான் இருக்குதுங்க, ஸோ எப்போ வேணால் ஞாபகம் வரலாம் அப்படிங்கவும், ஆனால் ஞாபகம் வந்துடும்ல அப்படின்னு கேட்குறாரு. ஒரே நாளில் வரலாம், ஒரு வாரத்தில் வரலாம், ஒரு வருஷத்தில் வரலாம், ஏன் 10 வருஷம் கழிச்சு கூட வரலாம், ஆனால் கண்டிப்பாக எப்பயாவது உங்களுக்கு ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பக்குன்னு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் அவரும் என்ன சொல்கிறேன்னு தெரியல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி அவரோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் ஒரே எக்ஸைட்மெண்ட்டில் உட்காந்துருப்பீங்க. அப்போது கரெக்டாக வீடு வந்ததும் உங்களை தூக்கிட்டு அனுப்பணும். ஸோ தூக்கிட்டு உள்ளே போகிறாரு, வீடெல்லாம் திறந்து விட்டுட்டு உங்களை தூக்கிட்டு உள்ளே போக, ஏங்க இதுதான் நம்மளோட வீடா அப்படின்னு கேட்குறீங்க.
ம் ஆமாம் அப்படிம்பாரு. என்ன இது எல்லா பக்கமும் கசகசன்னு கிடக்குது. ஆமாம், என்ன என் திங்ஸ் ஒன்று கூட காணோம் அப்படின்னு கேட்குறீங்க. அது நான் தனியாக இருந்தேன், நீ தனியாக இருந்த அப்படிங்கிறாரு. தனியாவா? ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், எனக்கு வேலை எதுவும் கிடைக்கலல்ல, அதனால் நீ ஹாஸ்டலில் இருந்த, அப்புறம் நான் இப்படி ரூமில் இருந்தேன் அப்படிங்கிறாரு. அப்போது கல்யாண ஃபோட்டோ கூட ஒன்று கூட காணோம் அப்படின்னு நீங்கள் கேட்க, அது அவசரத்தில் பண்ணங்காட்டிக்க எடுக்க முடியல அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாத்துக்கும் ப்ரிப்பேராக தான் வந்திருப்பார் போகிற, எல்லா ஆன்சர் சொல்லிட்டு இருக்காரு. நீங்களெல்லாம் நம்பிக்கிறீங்க? அப்படியா, சரி ஓகே. அப்போது நான் இனிமேல் எங்கே இருந்தால் அது பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ இங்கே இருந்துக்கோ, ஹாஸ்டலெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ என் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, திங்ஸ் தானே, ஒரு 2 days கூட டைம் கொடு, நான் எடுத்துகிட்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள் எங்கே இருந்தீங்கன்னா அவருக்கு தெரியாது. ஸோ இதுக்கு மேலே புதுசாக தான் திங்ஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து தரணும் உங்களுக்கு. உங்களை நம்ப வைக்கணும்ல, இல்லைன்னா உங்களுக்கு எதனாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவர் பயந்துக்கிறாரு. இப்போது அப்படியே தான் கொஞ்சம் டைம் போகுது. அவரும் உங்களுக்கு பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டு வீட்டெல்லாம் கொஞ்சம் அப்படியே க்ளீன் பண்ணிகிட்ருப்பாரு. நீங்கள் ஏங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, எனக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல தான், என்னடியே பிடிச்சிக்கோங்க, நான் அப்படியே அதெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன் அப்படிம்பீங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நானே பண்ணிக்கிறேன், கம்முன்னு படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை படுக்க வச்சுட்டு அவரே வீடெல்லாம் க்ளீன் பண்ணுறாரு. நீங்கள் நல்லா ஒரு தூங்கி எஞ்சி பார்க்குறீங்க, வீடு அப்படியே செம்ம க்ளீனாக இருக்குது. வா, நல்லா க்ளீன் பண்ணியிருக்காரு, நான் கூட இப்படி பண்ணுவேனான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க, வைன் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்து வருவார். நீங்களும் அப்படி பார்க்குறீங்க. நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்க, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ முதல்ல சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு ஊட்டி விட்டுருவாரு. ஸோ நீங்கள் சாப்பிட்டு முடிச்சது டேப்லெட்லாம் கொடுத்து திரும்ப தூங்க வச்சிடறாரு. ஏன்னா உங்களுக்கு முழிச்சிருந்தீங்கன்னா பெயினாக இருக்கும், ஸோ பெயின் தெரிவிக்கக்கூடாதுன்னு அடிக்கடி உங்களுக்கு தூங்க வச்சிருவாரு மாத்திரைலாம் கொடுத்து. நீங்களும் அப்படி தான் தூங்கிடுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 week முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வாரம் வந்துட்டு ஆஃபீஸ்க்கு வந்து அவரை வர சொல்லியிருந்துப்பாங்க ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக. ஸோ யோசிக்கிறாரு போகணுமா வேணாமான்னு சொல்லிட்டு. அப்போ நீங்களும் என்ன யோசிக்கிறீங்க, என்ன ஏதோ ரொம்ப நேரம் யோசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லை அப்படிம்பாரா. அப்போ டக்குன்னு நீங்களே, ஆமாம் இந்த வாரத்துலேருந்து உங்களை ட்ரைனிங்க்கு வர சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னீங்கல்ல, இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்க, உன்னை இப்படி விட்டுட்டு நான் எங்கே அப்படி போகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்களும் டேக்கு எக்ஸாம்லாம் முடிஞ்சலாம், அவனுக்கு லீவு தானே, அவனை வர சொல்லிவிடுங்க, நான் அவன் கூட இருந்துக்கிறேன், நீங்கள் போயிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லவும், அது எப்படி அப்படிங்கிறாரு. ஸோ அவர் அப்படி சொல்லி வாயை மூடுறதுக்குள்ளே டேவே வந்து நிற்கா. அட அவனே வந்துட்டான், வா உள்ளே வா அப்படின்னு கூப்பிடுவீங்க, ரொம்ப உரிமையாக தான் பேசுகிறீங்க. ஸோ அவரும் என்ன நீ பரவாயில்லையா இப்போ அப்படின்னு கேட்டு உள்ளே வராரு. நம்ஜுன்னு பார்க்குறாரு, இது என்னடா இது, இவ பொண்டாட்டி மாதிரியே பேசுகிறா, இவனும் அண்ணி மாதிரியே பேசுகிறான், வர வர நானும் புருஷன் மாதிரியே நடந்துக்கிறேன், எங்கே போய் முடிய போகுதோ கடவுளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்கா. எதுக்குடா வந்தேன்னு நம்ஜுன்னு கேட்குறாரு. உனக்கு தான் ட்ரைனிங் இருக்குதுன்னு சொன்னேன்ல, அண்ணி அன்றைக்கே சொன்னாங்கல்ல உனக்கு ட்ரைனிங் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாரு. ட்ரைனிங் இருக்குது, சரி நீ எதுக்கு வந்த அப்படின்னு கேட்க, அட நீயும் போயிட்டா யார் பார்த்துக்குவா, கூட மாட ஒத்தாசிக்கு வேணும்ல, அதுக்கு தான் நான் வந்தேன், சரி ஓகே டைம் ஆச்சு நீ கிளம்பு அப்படிங்கிறாரு. உன்னை நம்பி என்னால் அவளை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு நம்புன்னு சொல்ல, அவங்க ஒன்றும் உன்னோட சொந்த பொண்டாட்டி இல்லை, நீ எதுக்கு இவ்வளோ பதற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அப்போது நம்ஜனும், டேய் சொந்த பொண்டாட்டி இல்லை தான், ஆனால் நீ அண்ணின்னு கூப்பிட்ற, அந்த வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து நடந்துக்க அப்படிங்க, என்னை பார்த்தா பொறுக்கி மாதிரி தெரியுதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன்கிட்ட கேட்குறாரு. பார்த்தா தெரியல, ஆனால் ஒரு சில டைமில் சந்தேகம் வருது உன் மேலே எனக்கு, நீ அவளை பார்க்குற பார்வை சரியில்லை அப்படிங்கிறாரு. அப்போ டேவும், நான்லாம் ஒழுங்காக தான் பார்க்குறேன், நீ தான் என்னை பார்க்குற விதம் சரியில்லை, அதை முதல்ல மாற்றிக்கோ பொறாம பிடிச்சவனே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ஜனை அனுப்பி வச்சிடறா. நம்ஜனுக்கு டென்ஷன் ஆகுது, இப்போ இவன் எதுக்கு எனக்கு பொறாம பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிறான், அவன்கிட்ட பேசினா எனக்கே போறாம, அவன் என்ன எனக்கு சொந்த பொண்டாட்டியா, இல்லை நான் ஏன் பொறாம பண்ணணும், இவன் எதுக்கு என்ன இப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டென்ஷனாக இருக்குது. ஸோ அப்படியே வேலைக்கு போயிருப்பாரு. அங்கேயும் ட்ரைனிங்லாம் வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் 2 பேர் வீட்டில் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு மதியம் லஞ்செல்லாம் அவர் தான் ஊட்டி விட்டுட்டுருப்பாரு. அப்போ நீங்கள் உங்கள் 2 பேர்த்தையும் மாற்றி நான் டார்ச்சர் பண்ணுறல்ல, அத்தை மாமாலாம் இல்லையா, என் அம்மா அப்பாலாம் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறீங்க. அது அண்ணி நீங்கள் ஓடி வந்துட்டீங்கள்ல, அப்போது அதனால் எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கவும், அப்போது அண்ணாக்கு அப்படின்னு கேட்குறீங்க. அவனுக்கும் தெரியாது அண்ணி, நீங்கள் யார் என்னன்னே தெரியாமல் தான் உங்களை லவ்வே பண்ணான், அப்புறம் சடனாக நீங்களே வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி கேட்டிங்களா, அதனால் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்கிறாரு.
ஆனால் நான் 6 மாதம் ஒரு வருஷம் சொன்னாரே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு. ஒரு வருஷமான என் அப்பா அம்மா பற்றி சொல்லவே இல்லையா அவர்கிட்ட அப்படின்னு கேட்குறீங்க. அவங்களுக்கு ஏதோ பிரச்சனையா என்னன்னு எனக்கு தெரியல. அண்ணா கேட்டான் அம்மா அப்பாலாம் யார் என்ன பண்ணுறாங்கன்னு, அவங்கக்கிட்ட பேசி பார்க்கலாமான்னு. நீங்கள் தான் எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்ல, அப்போ எனக்கு யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சேடாக உட்காந்துருக்கீங்க. அட அவங்களனா என்ன, அதான் அதுக்கு பதிலாக டபுள் மடங்காக நாங்கள் உங்களுக்கு லவ் கொடுக்குறோம்ல அப்படின்னு சொல்லி கேட்க, உங்களுக்கு மறுபடியும் இவர் பேசுறது கண்ணு கலங்குது. இவ்வளோ கேரிங்காக இருக்கிறீங்க 2 பேரும், எனக்கு மட்டும் ஒரு தங்கச்சிக்கிட்டு இருந்தால் உனக்கே கட்டி வச்சிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எப்படி நீங்கள் இந்த பக்கம் பேசிகிட்டு இருக்க, அப்படியே அந்த பக்கம் இன்னொரு இடத்துல ஒரு பிளேஸில் இந்த ஃபோட்டோவில் இருக்கிற பொண்ணுங்காவது பார்த்தீங்களான்னு ஒரு பொண்ணு கேட்டு வரா. அது வேறு யாரும் இல்லை, சாரா தான். அவள் உங்களுக்கு தங்கச்சி, ஓகேவா? ஸோ தேடிட்டு இருக்கிறா. அப்போ யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சுல்ல, உங்களை காணோம். ஸோ உங்களோட அம்மா அப்பாலாம் ஆளுக்கு ஒரு பக்கம் தேடிட்டு இருக்கிறாங்க. எங்கே போனாலும் தெரியலையே, போன பிள்ளையே காணும்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் எனக்கு யாருமே இல்லையா, அப்போ நான் அம்மா அப்பா இல்லாமல் தனியாக வாழ்ந்திருக்கேனா, அதனால தான் ஹாஸ்டலில் இருந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு மாதிரி ஸ்டோரியை இமேஜின் பண்ணிக்கிறீங்க. ஸோ இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ஜனும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வருவார். வந்து பார்த்தா அவருக்கு நெஞ்சில் இடியூல ஒரு மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த பக்கம் டே வந்துட்டு உங்களுக்கு தலைவாரி விட்டுட்டு இருக்காரு. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இவருக்கு ஏன் கோவம் வந்துச்சுன்னு தெரியல. தபக்கட்டின்னு வந்துட்டு அந்த பேக்கெல்லாம் அந்த பக்கம் போட்டுட்டு, விடு நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அட அன்னி முடி ரொம்ப சிக்காக இருந்துச்சு, ஒரு மாதிரி கசகசன்னு இருக்குதுன்னு சொன்னாங்க. அதான் நான் வாரி விட்டுட்டு இருக்கிறேன், தள்ளுண்ணா, உனக்கு இதெல்லாம் தெரியாது அப்படிங்கிறாரு. டேய் என் பொண்டாட்டிக்கு எனக்கு பண்ணிக்க தெரியும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லவும், எது உன் பொண்டாட்டியா, அவங்க ஒன்றும் சொந்த பொண்டாட்டி இல்லை அப்படின்னு வீணுக்குன்னே டே வந்து டீஸ் பண்ணுற மாதிரி காதுக்குள்ளே போய் சொல்ல, நம்ஜன் முறைக்கிறாரு. டேய் மரியாதையாக போயிடு, டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லவும், உனக்கு ஏன் கோவம் வருது, அவங்க ஜஸ்ட் ரோட்டில் கட்டினவங்க தானே, நான் தலை செய்விட்ட உனக்கு என்ன பிரச்சனை, நான் என்ன உங்களை தூக்கிட்டா போயிட போகிறேன் அப்படின்னு கேட்க, நீ பண்ணாலும் பண்ணுவடா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு புரியல என்ன பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்க. ஏன்னா அவர் கத்திருப்பார். அப்போ நீங்களும் என்ன அப்படின்னு கேட்க, அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வாடான்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு, நீ என்ன பண்ணிட்டுருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது டேவும், நீ பாரு, என்னால் சந்தேகப்படாத, அது கடவுளுக்கே அடுக்காது, நான் அவங்கக்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் பழகினேன். ஆல்ரெடி அவங்களுக்கு உடம்பு சரியில்லைல்ல, நம்ம ரொம்ப ஜோவியல் டைப்பாக ரொம்ப அவங்ககிட்ட க்ளோஸாக பழகணுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஞாபகம் வர சான்ஸ் இருக்குல்ல. அவங்களோட ஃபோனும் இல்லை, எதுவுமே இல்லை, எப்படி நீ கண்டுபிடிப்ப, முதல்ல கொஞ்சம் நல்லா பேசலாம். அவங்களுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம் வந்துச்சுன்னா அவங்களோட அம்மா அப்பாவுக்கு இது இருந்தாங்கன்னா தேடிட்டு இருப்பாங்கல்ல, பாவம்ல அப்படிங்கிறாரு. அப்போது இவருக்கு டக்குன்னு, ஆமாம் அவளோட அம்மாவை பற்றி எதாவது கேட்டாளா அப்படின்னு கேட்கவும், கேட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாரு. என்னடா சொன்ன அப்படின்னு கேட்க, அம்மா அப்பாலாம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி பொசுக்குன்னு வேலையை முடிச்சிடுறாரு. அப்படியே பாவி எதுக்குடா இப்படி சொன்னேன், ஒரு வேளை இருந்தா அப்படின்னு கேட்க, இருந்தா அவங்களுக்கு ஞாபகம் வந்து அவங்களுக்கே தெரியும், ஞாபகம் இல்லாதப்போ எங்கன்னு கேட்டால் எங்கன்னு கூட்டிகிட்டு வந்து காட்டுறது, அதனால தான் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொன்ன மற்ற கதை இவருக்கு சொல்லிவிட்டு, கேட்டால் இதே மெயின்டைன் பண்ணிக்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். இந்த பக்கம் நம்ஜனும் வர, நீங்கள் அப்படியே பேய் குட்டியோட தலை விரிச்சு போட்டு உட்காந்துருப்பீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் உங்களுக்கு வந்துட்டு தலை வாரி விடுறாரு. அப்போ நீங்கள், எனக்கு தலைலாம் அரைக்குதுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, நான் ஹேர் வாஷ் பண்ணிக்கிறேன், என்னை அங்கே வரைக்கும் கொண்டு போய் விடுறீங்களா அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொண்டு போய் விட்டுருவார் அந்த இது சிங்க் மாதிரிக்குள்ளே. ஸோ இங்கேயே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நீங்களும் தலையை கவுத்து போட்டுக்கிட்டு ஒரே கையில் எப்படி பண்ண முடியும், லெஃப்ட் ஹேண்டில் மட்டும் தான் இது பண்ண முடியும், உங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக வரவே இல்லை. ஸோ அவரும் பார்க்குறாரு, இது எப்படி இவள் வந்துட்டு இந்த ஒரு கை வச்சுட்டு தலையெல்லாம் இது பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு, இரு அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டுட்டு போயிட்டு வாஷ்ரூம்லேயே உட்கார வச்சு அந்த டப்பா ஒன்று வச்சு அதில் அவரே வந்துட்டு உங்களுக்கு ஹேர்லாம் வாஷ் பண்ணி விடுறாரு. அழகாக மசாஜ் எல்லாம் பண்ணி விடுறாரு தலையை. உங்களுக்கு நல்லா தூக்கமே வந்திருக்கும், நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருப்பீங்க. ஸோ இப்படி தான் தலையெல்லாம் சீவி முடிச்சதுக்கப்புறமா ட்ரையரில் வச்சு அவரே ஹேரெல்லாம் ட்ரை பண்ணி விட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜடெல்லாம் பின்னி கொண்ட மாதிரி போட்டு விட்டுறாரு மேலே கிளிப்பை. அப்பா இப்போ தான் ஃப்ரீயாக இருக்குது, தலையில் அழுக்கு இருந்தாலே ஒரு மாதிரி சட்டவாக இருக்குதுல்ல அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஆமாம் அப்படிம்பாரு. சரி ஓகே எங்க நாளையிலேருந்து நானே இருந்துக்கிறேன், நீங்கள் டேக்கிட்ட வரவேணான்னு சொல்லிவிடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் அவன் எதாவது பண்ணானா, எதாவது தப்பாக பேசினானா அப்படின்னு கத்துறாரு. இல்லை அச்சோ டே அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது, ரொம்ப நல்ல பையன். ஆனால் உங்களுக்கு நான் அவர்கிட்ட பேசுறது பிடிக்கலன்னு நினைக்கிறேன். நானும் ஹாஸ்பிட்டல்லேருந்தே பார்க்குறேன், நீங்கள் அவர் என்கிட்ட ஏதாவது பேசினாலே கோவப்படுறீங்க, கிட்டே விட மாட்டேங்கிறீங்க, ரொம்ப ஜெலஸ் ஆகுறீங்க அப்படின்னு சொல்ல, எனக்கு எதுக்கடி போகாமல் அப்படின்னு கத்துறாரு. பார்த்தீங்களா உங்களுக்கு கோவம் வருது, அதுக்கு தான் சொல்கிறேன் நானே இருந்துக்கிறேன்,
அவர் நல்ல பையன்தான், ஆனால் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் பேசலை சரியா, இனிமேல் நான் அவங்ககிட்ட அதிகமாக பேசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்போது நம்ஜன் யோசிக்கிறாரு, அவன் என்னடானா எனக்கு பொறாம பிடிச்சி வந்துட்டு போகிறான், இப்போ என்னடானா அதையே சொல்கிறா ஜலஸ் ஆகுறேன்னு. நான் எதுக்கு ஜலஸ் ஆகணும், ஏதோ சொந்த பொண்டாட்டிக்கிட்ட பேசுகிற மாதிரி ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பாரு. ஸோ இப்படியே தான் டேஸ்லாம் பாஸ் ஆகுது. அந்த 1 வீக் வந்துட்டு நம்ஜூன் அந்த ட்ரைனிங் போனப்போல்லாம் வந்துட்டு டே தான் அவங்கள வந்து பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாரு. ஸோ வாஷ்ரூமே போனால் கூட அவர் தூக்கிட்டு போயிட்டு விட்டுருப்பாரு. ஸோ நல்லா ஒரு தம்பி மாதிரி தான் அவங்கள வந்து ட்ரீட் பண்ணுவார். ஓகேவா? ஸோ நீங்களும் வந்துட்டு அதே மாதிரி தான் அவர்கிட்ட பேசுவீங்க, நல்லா உரிமையாக பேசுவீங்க. இப்போ ஆஃப்டர் 1 வீக் கழிச்சு டேக்கும் வந்துட்டு காலேஜெல்லாம் ஓப்பன் ஆகிருக்கும். இனிமேல் நான் வர முடியாதுப்பா, எப்போயாவது தான் வருவேன், அண்ட் அண்ணி ஐ மிஸ் யூ அப்படின்ட்டு போகிறாரு. நீங்களும் மிஸ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜூனை பார்க்குறீங்க. அவர் அப்படியே வெந்து சாகுற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். ஸோ சிரிச்சுட்டே சரி ஓகே பாய் பார்த்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவர் அனுப்பிடுவீங்க. டேவும் கிளம்பிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ஜனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், வீட்டிலேருந்து தான் வேலை பார்ப்பாரு. ஸோ அப்படியே வேலையும் பார்த்துட்டு உங்களையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் ஒரு நாள் வந்துட்டு அப்படி கேட்குறீங்க, ஒரு 2-3 வீக்ஸ் கழித்து கேட்குறீங்க, எங்க நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, கல்யாணமா எதுக்கு அப்படிங்கிறாரு. நீங்கள் தானே சொன்னீங்க நம்ம ப்ராப்பராக கல்யாணம் பண்ணலைன்னு. எனக்கு இங்கெல்லாம் கல்யாண ஃபோட்டோலாம் மாட்டிக்கணும்னு ஆசையாக இருக்குது, அதனால நம்ம மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலாமா, ஃபோட்டோலாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுவாரா? உங்களுக்கு ஒரு மாதிரி சேட் ஆகிடும். ஸோ மூஞ்சி ஒரு மாதிரி சோகமாக வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. அவர் பார்க்குறாரு, ஐயோ அப்படின்ட்டு, எதுக்கு இப்படி மூஞ்சி வச்சுருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒன்றும் இல்லை எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே படுத்து கண்ணை முடிக்கிறீங்க. அவரும் யோசித்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு மாதிரி பொக்குன்னு போயிட்டீங்களே, அதனால் ஏய் நான் வேறு எதுவும் ரீசன்னால் வேணான்னு சொல்லலை, இப்போ உனக்கு கையெல்லாம் பாரு கட்டெல்லாம் போட்டிருக்குது, இந்த டைமில் ஃபோட்டோலாம் எடுத்தால் நல்லா இருக்காதுல்ல, சரியாகட்டும், அதுக்கப்புறமா இன்னொருக்க நம்ம கல்யாணம் பண்ணி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அது என்றைக்கு சரியாகும், டாக்டர் தானே சொன்னாங்க கிட்டத்தட்ட 6 மாதம் ஆகிடும்னு சொல்லிட்டு, இதெல்லாம் சரியாகிறதுக்கு 6 மாதம் நான் ஃபோட்டோவே பார்க்காம இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃபோட்டோ தானே வேணும், இப்படியே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதெல்லாம் இல்லை, வெட்டிங் ட்ரெஸ் எல்லாம் போட்டு அப்புறமா அப்படியே அழகாக ஃபோட்டோ கல்யாண ரிங்கெல்லாம் போட்டு வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கணும் அப்படிங்கிறீங்க. முதல்ல அதுக்கு உன் கை நல்லா இருக்கணும், ஒரு மாதமாவது வெயிட் பண்ணு, கை மட்டுமாவது ரெடி ஆகட்டும், கால் ரெடியாக தான் 6 மாதம் ஆகும் அப்படிங்கிறாரு. சரி அப்போ அது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஒரு செல்ஃபி மாதிரி எடுத்துகிட்டு அதை ஃப்ரேம் போட்டு உங்கள்கிட்ட, அதாவது உங்கள் கண்ணு முன்னாடி படுற மாதிரி மாட்டி விட்டுருவார். நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கீங்க. அவரும் பார்க்குறாரு, எப்போ பார்த்தாலும் அந்த ஃபோட்டோ ஏன் அப்படி பார்த்துட்டே இருக்கா அப்படின்னு கேட்கவும், அதில் ஒன்றா இருக்கும்ல அதே மாதிரி நம்ம ஒரு 60 வயசு ஆனதுக்கப்புறம் இதே ஃபோட்டோவை ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. 60 வருஷத்துக்கு அப்போ இவளுக்கு ஞாபகமே வரலன்னா நான் இவ தான் எனக்கு பொண்டாட்டியா, அப்போ நான் புருஷனாகவே வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருப்பாரு. அவருக்கு எப்படின்னா, உங்ககிட்ட வேறு ஏதாவது பேசினா பிடிக்காது, அட் த சேம் டைம் அவருக்கு வந்துட்டு உங்களுக்கு சீக்கிரம் சரியாயிட்டு நீங்கள் வீட்டுக்கு போயிடணும் அந்த மாதிரி, அதாவது வேணும் ஆனால் வேண்டாம், வேண்டாம் ஆனால் வேணும் அந்த மாதிரி. ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாவம் கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் ஆகிருக்குது. உங்களோட அம்மா அப்பா தங்கச்சி சாரான்னு சொல்லிட்டு எல்லோரும் உங்களை தேடிட்டு கிடக்குறாங்க. ஸோ ஸ்டேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருப்பாங்க, உங்களை எல்லோரும் தேடிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வெளியே போனால் தானே யாராவது கண்டுபிடிக்க முடியும். ஸோ நம்ஜனுக்கும் வந்துட்டு உங்களை எங்கே போயிட்டு யாரோட சொந்தக்காரங்க, நீங்கள் உங்களோட சொந்தக்கார யாருன்னு எதுவுமே கேட்கவும் முடியல. அவரும் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃபோட்டோலாம் காட்டி எல்லாத்திட்டையும் கேட்டு தான் இருப்பார் வெளியே போனால் வந்தால். இப்போ அப்படியே தான் 1 மந்த் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் என்னங்க இன்றைக்கி செக்கப்புக்கு வர சொன்னாங்க, போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்குறீங்க. 4 டேயில் எடுத்து வச்சுட்டேன், கிளம்பிட்டேல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நான் எங்கே கிளம்புறது அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஓ சரி ஓகே இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் நடக்கவே முடியாது ஒரு 6 மாதத்துக்கு, அதனால உங்களை தூக்கிட்டு போயிட்டு வாஷ்ரூமில் விடுறாரு. ஸோ நீங்கள் குளிச்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வரீங்க, காலையில் தண்ணி படக்கூடாது, ஸோ அப்படியே உட்காந்துட்டு கால் நீட்டு அப்படியே குளிச்சுக்குவீங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு எடுத்து கொடுக்குறாரு. நீங்களும் போட்டுக்கிட்டு இப்போ அப்படியே கிளம்புறீங்க. ஆக்சுவலாக லைட்டாக எப்படி சொல்கிறது, ஸ்லீவ் இல்லாத மாதிரி ட்ரெஸ் தான் போட்டுப்பீங்க, ஏன்னா உங்களுக்கு கையெல்லாம் உள்ளே விட முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் தொலைன்னு ட்ரெஸ் இல்லைனா ஸ்லீவ் இல்லாத ட்ரெஸ் அந்த மாதிரி வந்துட்டு சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு. நீங்கள் அப்படி ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இப்போ 2 பேரும் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க. அங்கே போய் பார்த்தா கையெல்லாம் மறுபடியும் ஸ்கேன்லாம் பண்ணிவிட்டு, கை ஓகேப்பா ஆனால் கால் இன்னும் ஒரு 5-6 மாதத்துக்கு எடுத்து எட்டி வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பட்டு இந்த ஸ்டிக்கு யூஸ் பண்ணிக்கோங்க, காலை கீழே ஊன வேணாம், பட் அவசரத்துக்கு வேணால் இந்த மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கி கொடுத்துட்றாங்க, அதாவது ஆர்டர் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலெல்லாம் போயிட்டு அழகாக வீட்டுக்கு வந்துடுவீங்க. வீட்டுக்கு வந்தது உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி, சிரிச்சிட்டே இருக்கீங்க.
என்ன இன்னைக்கு மேடம் ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவரு கேட்குறாரு. நாள் போக போக பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ உங்களோட சொந்த புருஷன் மாதிரியே பழக ஆரம்பிச்சிட்டாரு. அது அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி ரொட்டீன் ஆயிடுச்சு. அப்போ நீங்களும் வந்துட்டு இன்னைக்கு கை சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. ஆமாம் சரியாயிடுச்சு, அதுக்கு என்ன இப்போ ஹாப்பி தானே அப்படிங்கிறாரு. நான் அதுக்கெல்லாம் ஹாப்பி இல்லை, நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல அதுக்கு ஹாப்பி அப்படிங்கிறீங்க. கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கல்யாண பேச்சு எடுத்தாதான் நீங்கள் அவரோட ஒரிஜினல் வைஃப் இல்லைங்கிறதே அவருக்கு தோணுது. அது பண்ணியே ஆகணுமா அப்படிங்கிறாரு. இல்லையா அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கள்ல கல்யாணம் பண்ணிக்கலாம், ஃபோட்டோலாம் எடுத்தீங்க மாட்டி வைக்கலான்னு, கை சரியானதும் அப்போ என்கிட்ட போய் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு கேட்குறீங்க. அது அப்படி இல்லை ஒயன், உனக்கு இப்போது எல்லாமே மறந்துருச்சு, இந்த டைமில் வேணாமேன்னு பார்க்குறேன். ஒருவேளை உனக்கு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் உனக்கு இந்த விஷயம் பிடிக்கலனா அது நல்லா இருக்காதுல்ல அப்படிங்கிறாரு. அது எப்படி பிடிக்காமல் போகும், நீங்கள் என்னோடய ஹஸ்பண்ட் தானே, அப்போது எத்தனை தடவை கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் தானே என்னோடய ஹஸ்பண்டு, ஏன் பிடிக்காமல் போகும் அப்படின்னு கேட்குறீங்க. அவரால் உண்மையை சொல்லவும் முடியல, சொல்லாமல் இருக்கவும் முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுட்டே இருக்கா. நீங்கள் ரொம்ப அடம் பண்ணவும் வேறு வழி இல்லாமல் அவரும் வந்துட்டு ஒத்துக்கிறாரு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீட்லேயே வந்துட்டு ஒரு ப்ரீஸ்ட்டை வர சொல்லிவிட்டு டே தான் கூப்பிட்டு வந்திருப்பாரு. ஸோ 3 பேர் வந்துட்டு அப்படியே நிற்க வச்சுட்டு அப்படி, அதாவது டே முன்னாடி தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்குது. அந்த மாதிரி கல்யாணம்லாம் இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம டேவே வந்துட்டு அழகாக கேக்கெலாம் கட் பண்ணுற மாதிரி எல்லாம் வீடியோ ஃபோட்டோலாம் எடுக்கிறாரு. அண்ட் ஃபோட்டோலாம் எடுத்து ஆல்பம்லாம் போட்டு கொண்டு வந்து அடுத்த நாளே மாட்டியாச்சு. வீட்டில் பெரிய ஃபோட்டோவாக மாட்டியிருக்காரு. எங்க நிஜமாக நினச்சதை விட ரொம்ப அழகாக இருக்குது, இந்த வெட்டிங் கவுன் நல்லா இருக்குது, இந்த டே எப்படி தான் இப்படி செலக்ட் பண்ணுறானே எனக்கு தெரியல, நானே பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரி செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் தெரியுமா அப்படிங்கிறீங்க. ஏய் இப்போது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லுவார். உங்களுக்கு ஏங்க, நான் தான் அவனை என் தம்பி மாதிரின்னு சொல்கிறேன்ல, ஏன் அவனை பற்றி பேசினா பிடிக்கவே மாட்டேங்குது உங்களுக்கு, ரொம்ப பொறாமத்தனமாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், யாருக்கு பொறாமல், எனக்கு ஒன்றும் பொறாமல் கிடையாது அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டே தான் கால் பண்ணுறாரு. அண்ணா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லு, ஒரு வேளை அந்த பொண்ணுக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ, இப்போது கல்யாணமும் ஆயிடுச்சு, அவளுக்கு ஞாபகம் வந்ததுக்கப்புறம் பிடிக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க. டே கம்மனு இருடா, அவளுக்கு ஞாபகமே வராமல் இருந்தால் கூட எனக்கு பரவாயில்ல தான். ஐயோ சாமி என்ன நினைப்பா, ஏமாற்றி கல்யாணம் பண்ணுறேன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ஜுனுக்கும் பயமாக இருக்குது. ஆனால் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ இப்படியே தான் அன்றைக்கி ஒரு 2 days ஆகுது. அப்போது அவரும் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்ருக்க, நீங்கள் அவரை பார்த்துட்டே இருப்பீங்களா, ஏன் அப்படி பார்த்துட்ருக்க, எனக்கு ஒர்க் இருக்குது நீ தூங்கு அப்படிம்பாரு. தினமும் வேலையே தான் இருக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. வேலை பண்ணால் தானே சம்பளம் வரும், நல்லா சம்பாதிச்சா தானே ஃபேமிலி ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறாரு. ஃபேமிலியே இல்லை, இதில் சம்பாதிச்ச என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறீங்க. ஃபேமிலி இல்லையா, ஏன் நம்ம 2 பேர் அதெல்லாம் ஃபேமிலி மாதிரி தெரியலையா உனக்கு அப்படிம்பாரு. ஃபேமிலினா குழந்தை இருக்கணும், ஸோ அதுக்கு பேர் தானே ஃபேமிலி, நீங்களும் நானும் மட்டும் கொத்துக்கு பேர் ஃபேமிலியா அப்படிங்கிறீங்க. அத்தாடி என்ன வேறு மாதிரி பேசுகிறான்னு சொல்லிட்டு நம்ஜுனுக்கு பக்குன்னு ஆகுது. அப்போ நீங்களும் ஒரு மாதிரி என்னங்க இங்கே வந்து உட்காந்துக்கங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவரும் அமைதியாக வந்து உட்காந்துக்கிறாரு. நீங்களும் வந்துட்டு அவர் கையை பிடிக்கிறது, ஸோ கல்யாணத்தை தொடர்றதுன்னு சொல்லிக்கிட்டு இன்னும் பண்ணிக்கிட்டே இருக்க. வயன் இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை அதனால் அப்படின்னு சொல்லவும், உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் சரியில்லாமலாம் இல்லை, இங்கே பாருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு காய்ச்சல் இல்லைன்னு தொட்டு காட்டுறீங்க. அது அப்படி இல்லடி, உனக்கு காலில் அடிபட்டிருக்குல்ல அதனால் உனக்கு ரெஸ்ட் வேணும், நீ கொஞ்சம் அமைதியாக இருந்தீன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறான் அப்படிங்கிறாரு. எப்படிங்க நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, என்னடி நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ அப்படியே வந்துட்டு ஏன் ஒரு கொஞ்ச நாள் பணம்லாம் கொஞ்சம் சேர்த்திக்கலாம், உனக்கும் உடம்புல கிளியர் ஆகட்டும், ஸோ காலைல நடக்கிற மாதிரி ஆகட்டும், ஓகேவா, இந்த டைமில் எதுவும் வானான்னு சொல்லிட்டு அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு 6 மாதத்தை ஓட்டிடுறாரு. நீங்களும் என்னென்னவோ ட்ரை பண்ணுவீங்க, ஆனால் வந்துட்டு அவருக்கு சிக்கவே மாட்டார். ஏன்னா உங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைல்ல, அதனால அவர் வந்துட்டு சிக்கவே மாட்டார். பட் அவருக்கு உங்களை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் போக போக போக. ஸோ ஒரு 6 month கழித்து நீங்களும் வந்துட்டு நம்ஜுனா இன்றைக்கும் செக்கப் இருக்குது போகலாமா அப்படின்னு கேட்குறீங்க. கேப் வர சொல்லிட்டேன், ஒரு 10 நிமிஷம் வந்துடும் அப்படிங்கிறாரு. நீங்களும் ரெடியாக உட்காந்துருக்க, ஃபைலெல்லாம் எடுத்துகிட்டு இப்போ கேப் வந்து ஹாரன் கொடுக்கவும் 2 பேர் கிளம்புறீங்க. ஹாஸ்பிட்டல் போய்ட்டு செக் பண்ணால் அந்த நர்ஸ் தான், அப்பா சாமி ஒரு வழியாக உன் ஒய்ஃபுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆயிடுச்சுப்பா, இனிமேல் அவள் அந்த ஸ்டிக் எதுவும் இல்லாமே நடக்கலாம் அப்படின்னு அந்த நர்ஸ் வந்துட்டு சொல்ல, அதுக்கு நீங்களும் இது நாள் வரைக்கும் நான் ஒரு நாள் கூட அந்த ஸ்டிக்கை யூஸ் பண்ணவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவீங்களா.
அப்புறம் எதுக்குடா நடக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க தானே வாங்கி கொடுத்தோம், அது என்ன யூஸ் பண்ணவே இல்லை, அப்புறம் என்ன பண்ண அப்படின்னு கேட்க, இல்லை இங்கேருந்து அதை வாங்கிட்டு போயிட்டு ஒரே நாள் தான் அதை யூஸ் பண்ணினேன், அதாவது அதை பிடிச்சி எந்திரிக்க ட்ரை பண்ணேன், ஆனால் என் ஹஸ்பண்ட் விடவே இல்லை, என்னால் ஒன்று இப்படியெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவரே தான் நான் எங்கே போனாலும் தூக்கிட்டு போவார். நான் அதை யூஸ் பண்ணவே இல்லை, அது புதுசாகவே தான் இருக்குது, வேறு யாருக்காவது வேணுன்னா கூட ஃப்ரீயாகவே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லவும், அப்படியே அந்த நர்ஸ் பார்க்குறது நம்பிச்சு மேலேருந்து கீழே வரைக்கும், ஏண்டா இத்தனை பண்ணுற, ஆனால் அந்த அன்னைக்கு ஏன்டா அடிபட்டு வரும்போது ஒரு சொட்டு கண்ணீரும் கண்ணில் வரல அப்படின்னு சொல்லி கேட்குது. இன்னும் அந்த ஒரு சொட்டு கண்ணீர் தான் கேட்குது. அப்போ நீங்களும் அழுதா எல்லாரும் அழுக்குவாங்கன்ட்டு இல்லைல்ல, மேபி அவர் மனசளவில் கஷ்டப்பட்டுருக்கலாம், வெளியே அதை காட்டிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் அவருக்கு என் மேலே ரொம்ப பாசம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்துட்டு நல்லா ஒரு கதையெல்லாம் எடுத்து விட, கதை கிடையாது, நிஜமாவே அவருக்கு இப்போ அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, பாசம் இருக்குது தான். இப்போ அந்த நர்ஸும் சரி நல்லா இருந்தால் சரி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போது நீங்களும் இந்த ஸ்டிக்கெல்லாம் இல்லாமல் அப்படியே கொஞ்சம் மெதுவாக தான் நடக்கிறீங்க, ஏன்னா காலை ஊனாமல் இருப்பீங்கள்ல, அப்படியே அவரோட அதாவது அவர் வந்துட்டு உங்களை அப்படியே ஷோல்டர் பிடிச்சிக்கிறாரு, நீங்கள் அப்படியே மெதுவாக நடக்கிறீங்க. இப்படியே தான் ஒரு வழியாக மறுபடியும் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ ஆஃப்டர் ஒரு 1 மந்த் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா நார்மலாகவே நடக்க ஆரம்பிச்சிட்டிங்க. நீங்களே வீட்டில் வேலையெல்லாம் பண்ணுறது என்ன, ஸோ நம்ஜூனுக்கு வந்துட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுக்குறது என்ன, அவரும் வந்துட்டு நல்லா ஒரு ஃபேமிலி மேனுங்கிற ஃபீலிங்கே வந்துட்டார். அப்போது நீங்களும் வந்துட்டு ஒரு நாள் நைட் இதே மாதிரி தான் அவர் ஒர்க்கெல்லாம் பண்ணிகிட்ருக்கா, நீங்கள் வந்துட்டு அவர் பக்கத்தில் வந்துட்டு இடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. என்னடி அப்படிம்பாரு. அதுவா ஃபேமிலி அப்படிமேங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை நாள் உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார், இப்போ எனக்கு சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது எனக்கு அப்படிங்க. நம்ஜுனா நீ ஏன் இப்படி பண்ணுற, உனக்கு எனக்கு பிடிக்கல என்ன, என்னையே ரொம்ப அவாய்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவாய்ட்லாம் பண்ணலடி, அது இன்றைக்கி வேலை இருக்குது அப்படின்னு சொல்லவும் நீங்கள் கேட்கவே இல்லை, அடம் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஸோ ஒரு கட்டத்தில் நீங்கள் அழுக ஆரம்பிச்சிருவீங்க, அப்போ உனக்கு என்ன பிடிக்கல, அதனால இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாம் ஒன்று கற்பனை பண்ணிக்கிட்டு அழுக. அவரும் உங்களுக்கு ஆக்சுவலாக அவருக்கு உங்களை பிடிக்காம இல்லை, பட் உங்களுக்கு எதுவும் ஞாபகம் இல்லைங்கிறதுனால வந்துட்டு அவர் எதுவுமே அதாவது கிட்ட கூட வரமாட்டார் அவ்வளோ சீக்கிரம். பட் நீங்கள் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க அவருக்கு டென்ஷன் ஆகிடுது. யார் சொன்னால் எனக்கு ஒன்று பிடிக்காதுன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாரு. யார் சொல்லணும், நீ நடந்துக்கிறதுல எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி உட்காந்துப்பீங்க. ஸோ அவரும் வந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணிடுறாருன்னா உங்களை பிடிச்சி கிஸ் பண்ணிவிடுவார். நீங்கள் பார்க்குறீங்க, ஏன்னா ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட் டைமா, ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்காக பார்க்க அவரும் போதுமா, யார் சொன்னா எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு, பிடிக்கும், இன்னைக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அதனால தான், அமைதியாக இரு, இப்போ படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வச்சு ஓடிடுவார். நீங்கள் அப்படியே ஷாக்கில் உட்காந்துருக்கீங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் டீஸ் பண்ணுற மாதிரி பேசுவீங்க தான், பட் இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறனால உங்களுக்கு ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டாக டப்படம்னு அடிச்சிட்டு இருக்குது. இந்த பக்கம் உங்களுக்கு தான் எப்படின்னா, அந்த பக்கம் நம்ஜுன்னு ஓடி போயிட்டு பாத்ரூம் கதவை சாத்திக்கிட்டு நெஞ்சு பிடிச்சிட்டு நிற்கிறாரு. அடக்கடவுளே என்னடா பண்ணேன் நான், ஐயோ எதுக்கு எனக்கு ஹார்ட் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக துடிக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் தனியாக பேசிகிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ இப்படி தான் அந்த டே ஒரு மாதிரி பாஸ் ஆகியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி அவர் வந்துட்டு அழகாக ரூம் எல்லாம் டெக்கரேஷன் பண்ணி இன்றைக்கி வந்துட்டு நமக்கு வெட்டிங் நைட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பார். ஏன்னா ஓகே அவளுக்கு ஞாபகமே வந்தாலும் சரி வரலனாலும் சரி அவள் தான் எனக்கு ஒய்ஃபு, எல்லாமே எனக்கு அவள் தான் அப்படிங்கிற மாதிரி அவரே வந்துட்டு முடிவு பண்ணியிருந்திருப்பார். அதனால் லைஃப் லாங் இனிமேல் கொடுத்தா அப்படின்னு முடிவு பண்ணங்காட்டிக்கு ஸோ அவரே எல்லாமே டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்கள் பார்க்குறீங்க, நம்ஜுனா என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ ரொம்ப நாளாக கேட்டல அதுக்கு தான் அப்படிங்கிறாரு. ஸோ உங்களுக்கு ஒரே ஷையாக வந்துடுச்சு, நீங்கள் அப்படியே வெக்கப்பட்டுட்டே இருக்கா. இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நைட் வந்துட்டு உங்களுக்கு அந்த வெட்டிங் டேலாம் வந்துட்டு அழகாக முடிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்ஜன் வந்துட்டு எந்திரிச்சு போயிட்டு வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாரு. அப்போ நீங்களும் வந்து போய் குளிச்சுட்டு முடிச்சுட்டு சரி ஓகே நாமளும் போய்ட்டு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு சமைச்சிட்ருப்பாரா. ஸோ அதனால் நீங்களும் போய்ட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு போகிறீங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ஜனும் ஒரு ஃபோன் வருது, ஒரே நிமிஷம் நான் பேசிட்டு வரேன் நீ பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுவார். அதுக்கப்புறம் நீங்களும் வேலை பண்ணிவிட்டு அப்படி ஜாலியாக பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக இருக்கீங்க. இப்படியே தான் ஒரு ஆஃப்டர்நூன் மாதிரி ஸ்கிப் ஆகுது. நம்ஜனும் கரெக்டாக வீட்டுக்கு வர நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே கிடக்குறீங்க. என்ன கீழே கிடக்குறான்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்குறாரு. ஸ்டெப்லேருந்து உருண்டு விழுந்திருப்பீங்க போல். ஒயன் கண்ணமொழின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அவருக்கு உங்களோட உண்மையான பேர் இது வரைக்கும் தெரியாது. ஒயன் கண்ணமொழின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்கள் கண்ணையை முழிக்கல. பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே ஸ்டெப்லேருந்து உருண்டு வந்து விழுந்திருக்கிறீங்க. கால் வலிக்கிடுச்சு போல். அவரும் ஓடி போய்ட்டு தண்ணியில் இட்டு வந்து அப்படியே உங்கள் மேலே தெளிக்கிறாரு. நீங்கள் அப்படியே லைட்டாக கண்ணை முழிச்சு பார்க்குறீங்க. கண்ணை முழிச்சா நம்ஜன் இப்படி பதறிட்டு என்னாச்சு எப்படி கீழே விழுந்த, என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்க நீங்கள் பார்க்குறீங்க. டேய் பரட்ட மண்டையா அப்படிங்க.
பரட்ட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்படி கூப்பிடவே மாட்டீங்க. ஃபஸ்ட் டைம் ஒரு தடவை கூப்பிட்டீங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ தான் கூப்பிட்றீங்க. இல்லையே, நல்லா தானே இருக்குது, இப்போல்லாம் ஒழுங்காக தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ நீங்கள் அவரோட ரெண்டு பக்கம், அதாவது ரெண்டு பக்கம் முடி இருக்குல்ல, ஸோ லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்லிட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு சொல்லிட்டு ரெண்டு பக்கமும் உங்கள் கையை வச்சு நல்லா முட்டியை பிச்சுக்கிட்டு, டேய் பரட்ட மாட்டியா, உனக்கு அறிவே இல்லையா, அப்படியே காதில் ஹெட்ஃபோனை மாட்டித்தான் ரோட்டில் நடப்பியோ அப்படின்னு கத்துறீங்க. என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் உருண்டை விழுந்ததில் தலையில் அடிபட்டுருச்சு. அகைன் உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் அன்றைக்கி லாஸ்ட்டாக இதுதானே நடந்திருக்கும். ஸோ அதை தான் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அப்படி நினச்சிக்கிட்டு அப்படியே அவரோட முட்டி பிடிச்சிட்டு ஆடிட்டு இருக்கிறீங்க. ஹெட்ஃபோன் மாட்டிட்டு தான் ரோட்டில் பெப்பரப்பன்னு நடந்து வருவியா அப்படின்னு கேட்க, நான் எப்படி மாட்டிட்டு நடந்து வந்த ஹெட்ஃபோனெல்லாம் அப்படிங்கிறாரு. எது டீயா, யாரை பார்த்து டீ போட்டு கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு பலான்னு கணத்தில் வராரா. அவருக்கு ஷாக்காக இருக்குது. கணத்தோடைய கையை வச்சுக்கிட்டு, அயன் என்னாச்சு அப்படின்னு கேட்க, வயனா அது யாரு அப்படிங்கிறீங்க. நீதான் நீதான் என்னடியாச்சு உனக்கு இன்னைக்கு, நல்லா தான் இருந்த அப்படிங்கிறாரு. இரு, என்ன இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்தா வீடு. இரு, நான் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறீங்க. அவருக்கு டக்குன்னு ஒன்றுமே புரியல. என்னடா இன்னைக்கு இவளுக்கு ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவர் புரியாமல் உங்களே பார்த்துட்டுக்க. நீங்கள் அப்படியே எந்திரிச்சு சுற்றி முற்றி பார்க்குறீங்க. பார்த்தா அந்த பெரிய வாலில் பெருசாக உங்களோட கல்யாண ஃபோட்டோ பெரிய ஃப்ரேமில் தொங்கிட்டு இருக்குது. என்னது, இரு டேய், நான் ஏன்டா உன் பக்கத்தில் இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நிற்கிறேன், டே பரட்ட மாட்டியா, இங்கே வாடா அப்படிங்கிறீங்க. அவரும் வந்து நிற்கிறாரு. என்னது, நான் எப்படி உன் கூட, ஏய் என்னது அப்படின்னு கேட்க. ஸோ இங்கே நம்ஜனுக்கு இப்போ புரியுது, ஏதோ உங்களுக்கு பழசுக்குது ஞாபகம் வந்துருச்சா, ஆனால் புதுசெல்லாம் மறந்துடுச்சா, என்ன இவ ஏன் அப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நீங்களும், டேய் ப்ளீஸ் அதை மட்டும் சொல்லிடாத, கல்யாணம் ஆச்சுன்னு மட்டும் சொல்லிடாத, பரட்ட மண்டையா சொல்லுடா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவரும், வயன் அது வந்து நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. அட கடவுளே, எப்படா அப்படின்னு கேட்க, அது ஒரு 7-8 மாதத்துக்கு மேலே ஆகுது அப்படிங்கிறாரு. இது அன்னைக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் உட்காந்து அமைதியாக ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க. அவரு உங்களுக்கு தண்ணியெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவருக்கு இப்போ எப்படி இருக்குது தெரியுமா, நீங்கள் அவரை அக்செப்ட் பண்ணிக்குவீங்களா இல்லை மாட்டிங்களா, என்ன ஏது ஒன்றுமே தெரியல. ஒரு மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி குழப்பத்திலே உட்காந்துருக்காரு. ஸோ நீங்களும் அப்படியே தண்ணி குடிச்சிட்டு அமைதியாக உட்காந்துருக்கீங்க. உங்களால் ஏற்றுக்கவே முடியல. என் ஃபோன் எங்க அப்படின்னு கேட்குறீங்க. உன் ஃபோன் கிடைக்கல, கிடச்சிருந்தா நான் அப்போவே உன்னை உன் வீட்டுக்கு அனுப்பிச்சிருப்பேன், உனக்கு அம்மா அப்பா இருக்காங்களா இல்லைன்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாரா. இப்போ அப்படியே தான் ஒரு 1 வீக் ஆகுது. 2 பேத்துக்குள்ளே ஒழுங்கான பேச்சுவார்த்தை கிடையாது. நம்ஜுன் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறாரு. ஆனாலும் உங்களை தொல்லை பண்ணலை. சரி ஓகே, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. உங்களுக்கும் கொஞ்சம் விஷயந்தான் ஞாபகம் வருது, ஆனால் முழுசாக எதுவும் ஞாபகம் வரமாட்டேங்குது. அந்த பழசு எல்லாமே, என் வீடு எங்கே இருக்குது தெரியலையே, எனக்கு வீடு முதல்ல இருக்கா, இவன் சொன்ன மாதிரி எனக்கு பேரண்ட்ஸ் இருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சிட்டே இருக்கீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த மிஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது. காலைல எழுந்திரிக்கிறப்போ சரி, சாப்பிட்றப்போ சரி, ஏதோ ஒரு மிஸ் ஆகிற மாதிரியே இருக்குது. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் யோசிச்சு பார்க்க, டெய்லியும் நம்ஜன் வந்துட்டு காலையில் உங்களுக்கு ஃபுட் அவர் தான் ஊட்டி விடுவார். நைட்டு தூங்குறப்போ வந்துட்டு 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டு ஜாலியாக பேசிட்டு அப்புறம் தான் தூங்குவீங்க. ஸோ இப்போ அதெல்லாம் கிடையாதுல்ல, 2 பேர் தனித்தனியாக இருக்கீங்கள்ல. அப்படியே தான் ஒரு 2 வீக் ஆகுது. நீங்கள் ஒரு மாதிரி எல்லா விஷயத்தையும் மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. பழசு என்னவா வேணால் இருக்கட்டும், ஆனால் இப்போ வந்துட்டு கரண்ட்டாக உங்களுக்கு அவரை பிடிச்சிருக்கு. அப்படியே நீங்கள் அந்த ஒரு ஃபோன் வந்துட்டு நம்ஜனோட ஃபோனில் தான் வந்துட்டு எடுத்து பார்க்குறீங்க. நிறையா ஃபோட்டோஸு, செல்ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு குட்டி குட்டி வீடியோ, நீங்கள் தூக்கத்தில் வளர்கிறதுலேருந்து நீங்கள் சும்மா ஜாலியாக நடந்து போகிறது, வெளியே பேசுகிறது, எல்லாத்தையும் அழகாக வீடியோ எடுத்து வச்சுருப்பாரு. அதெல்லாம் அப்படி பார்க்க உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக ஸ்மைல் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சமாக ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொன்றா தான் ஞாபகம் வந்துட்டு இருக்குது. இன்னும் உங்களுக்கு உங்களோட வீடெல்லாம் ஞாபகத்துக்கு வரலை. இப்படியே தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 மந்த் ஆகிடுது. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டென்ஷன் ஆகுது. என்னது எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது, சின்ன விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. கடைசியாக இவனை பார்த்தது தான் ஞாபகம் வருது. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன், எங்கே இருந்தேன், என் வீடு எங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கிறீங்க. அவரும் வந்துட்டு உங்களுக்கு எதாவது ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ எதுக்கு என்கிட்ட வாங்க போங்கன்னு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க, இல்லை அது வந்து அப்படிம்பாரா. அப்போ நீங்கள் என்னன்னு தெரியல, பட் டக்குன்னு எந்திரிச்சு நீங்கள் அப்படியே அவர் வந்துட்டு ஹக் பண்ணுற மாதிரி போக அவர் அப்படியே பின்னாடி போகிறாரு, எங்கே அடிச்சிருவாளோன்ட்டு. அப்போ நீங்களும் ஏன் பின்னாடி போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா.
இல்லை அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கையை வச்சுக்கிறாரு அடிச்சிட்டு போகிறீங்கன்னு. ஸோ நீங்கள் அப்படியே அவரோட கணத்தில் இருக்கிற கையை எடுத்து விட்டுட்டு நீங்கள் போய்ட்டு அவரோட கணத்தில் அழகாக க்யூட்டாக ஒரு குட்டியாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு சாரி அன்றைக்கி அடிச்சதுக்கு அப்படிம்பீங்க. அது பரவாயில்ல அப்படிம்பாரா. ஸோ நீங்களும் அது வந்து எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில, எனக்கு ஞாபகம் வந்தாலுமே கடைசியாக உன்னை பார்த்ததுலேருந்து மட்டும்தான் ஞாபகம் இருக்குது, வேறு எதுவுமே ஞாபகத்துக்கு வரல அப்படிங்கிறீங்க. அப்போது உன்னோட பேரண்ட்ஸ் எல்லாம் வீடு எதுவுமே ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை எனக்கு ஒன்றை மட்டும்தான் ஞாபகம் இருக்குது. ஆமாம் நீ என்ன லூஸா, எதுக்கு அன்றைக்கி அப்படி ரோட்டில் நடந்து வந்த அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. எப்படி வந்தேன் அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா அவருக்கு இன்னுமே நடந்து என்னென்னு எக்ஸாக்டாக தெரியாது. அவருக்கு என்னென்னா நீங்கள் அவர் மேலே விழுந்து தான் உங்களுக்கு இத்தனை அடிபட்டுச்சுன்னு இன்ன வரைக்கும் நம்பிட்டுருக்கிறாரு. அப்போ நீங்களும் அன்றைக்கி என்ன ஆச்சு தெரியுமா, நீ பாட்டு காதில் ஹெட்ஃபோனை மாட்டிட்டு வந்துட்டு இருந்த, அதை முதல்ல தூக்கி உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹெட்ஃபோனை தேடுறீங்க. இரு என்ன இப்போ அதனால் என்ன அப்படின்னு கேட்பாரு. பின்னாடி ஒரு கார் வந்துட்டு பிரேக்கே பிடிக்காமல் வந்துட்டு இருந்துச்சு தெரியுமா. ஸோ உன்னை காப்பாற்றுறதுக்காக உன்னை தள்ளி விட்டேன், ஆனால் நீ அந்த பக்கம் போய் நின்றுட்ட. பட் அந்த கார் என்ன அடிச்சிருச்சு, நான் போய்ட்டு செவுத்தில் அடித்து திருப்ப வந்து உன் மேலேயே விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குது, அதாவது அந்த ஒரு விஷயம் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எல்லாமே சொல்கிறீங்க. அப்படின்னா என்ன காப்பாற்ற போய் தான் உனக்கு இப்படி ஆச்சா அப்படிங்கிறாரு. ஆமாண்டா பரட்ட மண்டையா, ஆளே மண்டையும் பாரு, என்னடா மண்டை அது கலக்கொறை குருவியாட்டம். அவனுக்கு வர ஆட்டத்துக்கு அன்றைக்கி உன்னை எப்படி சாமி எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இரு அப்போ அன்றைக்கி நீ என்ன காப்பாற்ற தான் அப்படி பண்ணியா அப்படிங்கிறாரு. ஆமாம் அந்த கார் பிரேக் பிடிக்காமல் அவ்வளோ ஹாரன் அடிக்கிறான், லூஸ் மாதிரி நீ பாட்டுக்கு ஃபோனை பார்த்துட்டு மண்டே ஆட்டிகிட்டு வந்துட்டுருக்குற. அப்புறம் என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டு அப்படியே விட முடியும், அதான் உன்னை காப்பாற்றலான்னு வந்தேன். ஆனால் இப்போது எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு சொல்லிகிட்ருக்க. அப்போது டேபிள் மேலே வந்துட்டு ஒரு விசிட்டிங் கார்டு இருக்குது, அதை பார்க்குறீங்க. அதை பார்த்ததுமே இது யாரோடது அப்படின்னு கேட்குறீங்களா. அதுவா, நல்ல வேலை, இரு நான் அவருக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். எதுக்கு அப்படின்னு கேட்கவும், நீ ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என்கிட்ட சுத்தமாக பணம் இல்லை, அதுவும் இல்லாமல் உன்னை தான் அந்த காரில் கூட்டிகிட்டு வந்து தான் உன்னை ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணோம், வேறு எந்த வண்டியும் நிறுத்தவே இல்லை, அவர் தான் எல்லா ஹெல்ப்பும் பண்ணார். எப்போ அந்த பணத்தால் நான் திருப்பி கொடுக்க போகிறனோ தெரியல, அதுக்கு தான் பணம் சேர்த்திட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. ஓ இவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்களா, யார் அவங்க, எனக்கு எதுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு கேட்க, தெரியலை ஆனால் பணம்லாம் அவர் தான் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டு வரைக்கும் வந்துட்டு போங்களேன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ அவனும் வந்துட்டு கண்டிப்பாக வராங்கன்னு சொல்லிட்டு மதியத்துக்கு மேலே அப்படியே சாயந்தரம் ஆகுது அவன் வரத்துக்கு. ஸோ அவனும் வீட்டுக்கு வரான். ஸோ அவன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணிக்கிறான்ல, அதனால அவனுக்கு கொஞ்சம் விருந்தெல்லாம் வைக்கலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அழகாக சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சு அவன் வந்ததுக்கப்புறம் சாப்பாடெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் அவன் சரி ஓகே பத்திரமா இருங்க அண்டு பார்த்து பத்திரமா போகணும் ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையில் தட்டி கொடுத்துட்டு வர போகிறான். அப்போ நீங்களும் சரிங்கண்ணா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை வெளியே அனுப்பிச்சி வைக்கிறதுக்காக வழி அனுப்பத்துக்கு வெளியே போகிறப்போ தான் அவனோட காரை பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஏய் நில்ல அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட, யாரை கூப்பிட்றா, யாரை நிற்க சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்ஜன் பார்க்குறாரு. அவனும் வந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்க, டேய் உனதான் நில்லு அப்படிங்கிறீங்க. அப்போ அந்த டிரைவர் இருக்கான்ல, ஸோ அவனும் நின்று திரும்பி மீ அப்படிங்கிறான். ஏய் நீ தாண்டா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவீங்களா. என்ன மரியாதை இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி கிட்ட வரான். அவன் வந்து காலரை பிடிச்சிட்டு பலார்னு அடிக்கிறீங்க. ஜம்ஜனுக்கு ஷாக்கு. என்னடி பண்ணிட்டு இருக்கிற, எதுக்கடி அவர் அடிச்சிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணேன். டேய் பைத்தியக்காரா, ஐயோ கடவுளே உன்னை நான் எந்த லிஸ்ட்டில்டா சேர்த்துறது, கூமட்ட லிஸ்ட்டில் சேர்த்துட்டா இல்லை பைத்திய லிஸ்ட்டில் சேர்த்துட்டா இல்லை டியூப்லைட் மண், ஐயோ மட சாம்பிராணி, உன்னை எந்த லிஸ்ட்டில்டா சேர்த்துதுன்னு சொல்லிட்டு நம்ஜனை கண்டபடி திட்டிட்டு இருக்கிறீங்க. எதுக்கு என்ன இப்படி திட்டிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அட அறவேக்காடே, இவன் தாண்டா இந்த கார் தாண்டா அன்றைக்கி வந்து ஒன்று இடிக்க வந்துச்சு, இவன் தாண்டா இந்த காரில் தாண்டா நானும் அடிப்பட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க பாருங்க. எது அப்படிங்கிறாரு. அவன் அப்படியே ஞாபகம் வந்துருச்சு அவங்களுக்கு எல்லாமே அப்படின்னு கேட்குறான். பத்தியா இத்தனை நாள் அப்போ நீ இவர்கிட்ட சொல்லலை, ஒன்றுமே சொல்லாமல் நல்லவன் மாதிரி நாடகம் பண்ணிட்டு இருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லெஃப்ட் ரைட்டு கொடுக்குறீங்க. அவனும் மேடம் சாரி மேடம், நான் தான் உங்களை காப்பாற்றுறதுக்கு பணம்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணல அப்படிங்க. டேய் அன்றைக்கி எதுக்குடா அப்படி கார் ஓட்டிகிட்டு வந்த, உன் காரில் பிரேக் பிடிக்காமல் இருந்தா நீ ரிட்டன் வந்து என்னை கூட்டிகிட்டு போயிருக்க முடியாது ஹாஸ்பிட்டலுக்கு, உண்மை சொல்லு எதுக்கு ஓட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்க, அவன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேடம் மன்னிச்சுக்கோங்க மேடம், அன்றைக்கி என்னோடய வைஃப் சும்மா கால் பண்ணி
ஒரு மாதிரி டென்ஷன் பண்ணிகிட்டே இருந்தா. அவள் கூட பேசிக்கிட்டு தெரியாமல் நான் பிரேக் அப்படி இப்படியும் அழுத்திட்டேன். எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருந்துச்சு. எங்காவது போய் வண்டி இடிச்சுக்கலான்னு தான் போனேன். ஆனால் உங்கள் மேலே இடிப்பேன்னு எனக்கு தெரியலை அப்படிங்க. ஏண்டா நீ சாகிறதுக்குன்னா போய் எங்காவது மரத்தில் விட்டு சாக வேண்டியதானே, இல்லை மலை மேலே குதிச்சு சாக வேண்டியதானே, ஏன்டா என் மேலே விட்ட அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அவனை அடியன்னு அடிக்கணும் அப்படின்னு பார்க்குறாரு. அட பாவி, இத்தனை நாளாக ஒரு வார்த்தை சொல்லவே இல்லையே, அதனால தான் நீ இத்தனை பணத்தை கொடுத்து ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. அது எனக்கு உங்ககிட்ட சொன்னால் நீங்கள் போலீஸில் இது கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயமாக இருந்துச்சு சார், அதனால தான் நான் சொல்லலை. ஆனால் நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பெல்லாம் பண்ணல, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, போலீஸ் கேஸ்லாம் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிறான். ஸோ நீங்கள் அதெல்லாம் முடியாது, உன்னால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைடா, எனக்கு அம்மா அப்பா இருக்காங்கன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு தெரியும் உன்னை நான் போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறீங்க. ஸோ நம்ம தான் வந்துட்டு இல்லை வேணாம் விடு, அவர் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் அன்றைக்கி அந்த பணத்தெல்லாம் கட்டியிருக்க முடியாது, மற்றவங்களாம் இருந்துச்சு அப்படின்னா விட்டுட்டு போயிருந்துருப்பாங்க. பட் அவர் சொல்ல தான் இல்லை நான் தான் பண்ணேன்னு, பட் உன்னை காப்பாற்றுறதுக்கு அவர் தான் முக்கியமான காரணம், விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு. ஸோ நீங்களும் போய் தொலை அப்படின்னு சொல்லி விட்டுருவீங்க. இப்போ அப்படியே தான் உட்காந்துட்டு இருக்கிறீங்க ஒரு மாதிரி டென்ஷனாக. நம்ஜுன்னு வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துச்சுன்னா வெளியே போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ அடிக்கடி நீங்கள் வெளியெல்லாம் போக மாட்டீங்க. ஸோ இன்றைக்கி அப்படியே வந்துட்டு சும்மா ஒரு வாக் போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டுருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா அக்கா அப்படின்னு ஒரு சத்தம். நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறீங்க. ஏய் அக்கா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வர சத்தம். திரும்பி பார்த்தா சாரா. ஆனால் அவள் யாருன்னு உங்களுக்கு தெரியல. இப்போது அவள் ஓடி வந்து அக்கா ஏன் நான் கூப்பிட்டுருக்கிறேன் போயிட்டே இருக்கிறேன், எங்கக்கா போனோன்னு நான் எங்கெங்கெல்லாம் தேடணும் தெரியுமா, ஐயோ கடவுளே நான் உன்னை பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, எங்கக்கா போனேன் என்னக்கா இது யார் இந்த பையன், என்ன கையில் ரிங்கெல்லாம் ஒரே மாதிரி போட்டிருக்குறீங்க, என்ன ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்குறா. யார் பாப்பா நீ அப்படின்னு நீங்கள் கேட்க. அப்போ நம்ஜன் வந்துட்டு உங்களுக்கு இவங்களை தெரியுமான்னு கேட்குறாரு. என்னோடய அக்கா தான், என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் குழம்பி போயிடறா. ஏன்னா நீங்கள் யாருன்னு கேட்டுக்கிறனால அவளுக்கு ஒரு மாதிரி குழப்பமாக இருக்குதுவும், இவங்க என் அக்கா தான் சொல்லிட்டு ஃபோட்டோலாம் காட்டுறா, நீங்களும் பார்க்குறீங்க. அப்போ எனக்கு தங்கச்சி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்க, அவள் ஏன் இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் கிட்டே கேட்க நடந்த எல்லாத்தையும் முதல்லேருந்து சொல்கிறாரு. ஸோ உடனே அவளும் வந்துட்டு அப்போ என் அக்காவுக்கு என்ன கூட ஞாபகம் இல்லையா, எப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறா. அப்போது நீங்களும் இந்த பொண்ணே அழுகாத, நீ அழுகாத, எனக்கு உன்னை ஞாபகம் இல்லை தான், ஆனால் நீ என் தங்கச்சின்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு அடாப்ட் ஆகிக்குவேன், நான் உங்ககிட்ட எப்படி பழகுனேன்னு சொல்லு, நான் அதே மாதிரி பழகிக்கிறேன் அப்படிங்கிறீங்க. பட் இருந்தாலும் அவளுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போது உங்களோட அம்மா அப்பா எல்லாத்தையும் வர சொல்லிடுவா ஃபோன் பண்ணி. ஸோ எல்லோரும் வந்ததுக்கப்புறமா பார்க்குறாங்க பேசுகிறாங்க, என்ன பண்ண முடியும், ஆனது ஆயிடுச்சு. இத்தனை நாள் நீங்கள் யாருன்னே தெரியும், உங்களுக்கே யாருன்னு தெரியாதப்போ கூட அவர் தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ அவரை யாரும் திட்டலை, ஜஸ்ட் அவர் மேலே ஒரு நல்ல ரெஸ்பெக்டாக வருது. இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, பொண்ணு இவளுக்கு இப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம், ஆனால் இப்படி கல்யாணம் முடியும் நாங்கள் நினைக்கல, உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா இன்னொருக்கா எல்லாத்தையும் கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா அப்பா கேட்க, கல்யாணமா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சா அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்துட்டு உங்ககிட்ட நல்லா பேசுகிறாங்க. பட் உங்களுக்கு கரெக்டாக ஒரு அந்த அட்டாச்மெண்ட் வர மாட்டேங்குது. ஆனாலும் அம்மா அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் பேசுவீங்க. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டேஸ்லாம் போகுது. இப்போ டேவோட அம்மா அப்பாவுக்கும் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லி எல்லாத்தையும் தெளிவாக எல்லாத்துக்கும் புரிய வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு நம்ஜுனுக்கும் கிராண்டாக வந்துட்டு ஒரு பெரிய மண்டபத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ நீங்கள் 2வது தடவை கல்யாணம் பண்ணுறோம்ல அப்படிங்கவும், இன்னும் எத்தனை தடவை கல்யாணம் பண்ணுறது எனக்கே தெரியல அப்படிங்கிறாரு. நல்லா இருக்குது நஞ்சனா, இது நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்கிறீங்க. ஸோ வெட்டிங்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இப்படி ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ண சொல்கிறாங்க. ஸோ எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகைன் உங்களுக்கு வந்துட்டு அந்த வெட்டிங் நைட் வந்துட்டு பிளான் பண்ணுவாங்க. நீங்களும் வந்து அமைதியாக உட்காந்துருக்கா. நஞ்சனும் என்னென்னமோ நடக்குது என் வாழ்க்கையில் மட்டும், எதுக்கு நடக்குது ஏன் நடக்குதுன்னே தெரியல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த டே தான் அப்படிங்கிறாரு. என்ன அப்படின்னா அன்றைக்கி அவர் மூஞ்சில் தானே முடிச்சுட்டு வந்திருப்பாரு, அதை தான் இப்போது சொல்லிட்டு இருக்கா ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அன்றைக்கி நான் காலையில் அவன் மூஞ்சில் தான் முழித்தேன் அப்படிங்கிறாரா. அப்போது நல்லதுன்னு சொல்கிறியா இல்லை என்ன பிரச்சனைன்னு சொல்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை எப்போவுமே என்னோடய சித்தப்பா சித்தி வந்துட்டு எங்கே போகிறதுனாலும் சரி எவ்ரிடே மார்னிங் அவன் மூஞ்சில் முழிச்சிட்டு தான் போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே அவனை பார்த்தா ரொம்ப லக்கியாக இருக்கும். ஸோ அவன் ஒரு லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது உண்மை தான் போல் அப்படிங்கிறாரு. புரியலையே அப்படின்னு நீங்கள் சொல்லவும், ஆமாம் அவன் எனக்கும் ஒரு லக்கி சாம் தான், இனிமேல் அவன் மூஞ்சில் முடிச்சுட்டு போனாலும் நல்லது தான் போல். ஏன்னா எனக்கு நீ எங்கேருந்து வந்து கிடைச்ச, திடீர்னு இப்படி ஒரு வைஃபு நல்லா இருக்குது, என் வாழ்க்கையே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது பட் நல்லா இருக்குது அப்படிங்கிறாரு.
உங்களுக்கும் ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ நீங்களும் நம்ஜுனா கொஞ்சம் நேரம் ஹாப்பியாக பேசிட்டு அப்போ கேட்குறீங்க, சரி நம்ஜுனா அப்படின்னு என்ன இழுக்கிறா அப்படிம்பாரு. இன்றைக்கி நமக்கு வெட்டிங் நைட் இல்லையா அப்படிம்பீங்க. அதெல்லாம் முடிஞ்சு பல நாள் ஆச்சுப்ப அப்படிம்பாரா. இரு அதெல்லாம் இல்லை, ஃபேமிலி வீட்டில் எல்லாருமே பார்த்து அரேஞ்ச் பண்ணிக்கிறாங்க, நம்ம அதெல்லாம் வேஸ்ட் பண்ணோம் அப்படிங்கவும், இந்தா எல்லாத்தையும் உட்காந்து தின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த ஸ்வீட்டு இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து உங்கள் வாயில் அப்பி விட்டுறாரு. நீங்களும் எல்லாத்தையும் முழுங்கிட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இதை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு வாயை தடுத்துட்டு நான் இதை சொல்லலை அப்படிங்கிறீங்க. வேற என்ன அப்படிம்பாரு. இதோ அழகா ஃப்ளவர்ஸ் எல்லாம் கட்டி தங்க விட்டுருக்காங்க, அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும்ல அப்படிங்கிறீங்க. அப்படியான்னு சொல்லிட்டு அதையும் பிச்சு அந்த பூவெல்லாம் ஒரு மாதிரி பிச்சு உங்களோட வாய்க்குள்ளே துணிச்சு விட்டார தூன்னு துப்பிட்டு இருக்கிறீங்க. என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி கேட்க, வேஸ்ட்டாக போகுதுன்னா இதையும் தின்னு, யார் வேணாண்ணா அப்படிங்கிறாரு. உங்களுக்கு பொறுமையே இல்லை. அப்போ டக்குன்னு எழுந்திரிச்சு முன்னாடி நினைக்கிறீங்க. எதுக்கடி எழுந்திரிச்சு நிற்கிற அப்படிம்பாரு. இதெல்லாம் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவர் மேலே ஜம்ப் பண்ணிக்கோ, அவர் பொத்துன்னு கீழே விழுந்துருவார். என்னது அப்படின்னு கேட்குறாரு. நான் எதையும் வேஸ்ட் பண்ண விரும்பலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுவீங்களா, அவர் வந்துட்டு தள்ளிப்போ அப்படிம்பாரு. ஏன்னா அவர் கொஞ்சம் சைட் டைப்பா, ஸோ அதனால் வந்துட்டு வேணாம் வேணாம்னு சொல்லிட்டே இருக்க. நீங்கள் வேணும்னு சொல்லிக்கிட்டு இப்போது ஓகே நான் கணத்தில் கிஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவர் கணத்தில் கிஸ் பண்ணுவீங்க. போதும் என் விடு அப்படிம்பாரு. அதெல்லாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் வந்துட்டு அவர் கிஸ் பண்ணிக்கிட்ட போக அவரும் வந்துட்டு நானும் எவ்வளோ நேரம் அமைதியாக இருக்கிறது, சரி ஓகே வேணாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீ ரொம்ப பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டக்குன்னு அவர் உங்களுக்கு இந்த பக்கம் தள்ளி விட நீங்கள் இந்த பக்கம் விழுந்துருவீங்களா. ஸோ அவர் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சி இழுப்பார், நீங்களும் வந்து டக்குன்னு கிட்ட போக அப்போ அவரும் இதெல்லாம் நீ பண்ண வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட வருவார். ஸோ நீங்களும் சிரிச்சுட்டு ஈன்னு அப்படி பல்ல அத்தனையும் தெரியும். ஸோ அப்படியே ஈன்னு சிரிச்சுக்கிட்டே கண்ணை முடிக்க நிற்க அவரும் கிட்ட வந்து உங்களோட கண்ணை அப்படியே கப் பண்ணுற மாதிரி பிடிச்சிப்பாரு. ஸோ நீங்களும் அப்படிங்களா, வாய் மேலே அடிப்பேன், கம்பெனி அவ்வளோதான் காட்டுண்டியா, கண்ணை முழிங்க. ஆகும் போதும் கம்பெனி அவ்வளோதான் காட்டு, கண்ணை முடிச்சுக்கோங்க டியர். ஓகே ஸ்டோரி முடிஞ்சு இந்த ஒன் ஷாட் இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஹாப்பி எண்டிங் தான். ஸ்டோரி பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல, எப்படியோ ஆரம்பித்தேன் எப்படியோ முடிச்சிட்டேன். இதுக்கு என்ன டைட்டில் கொடுக்குறது, ஐயோயோ என்ன டைட்டில் வைக்கிறதுன்னு தெரியலையே. சரிங்க டியர், டைட்டில் எதையாவது யோசிச்சு வைக்கிறேன். ஓகே டடா பாய் சராங்க. இருங்க ராகவிடியர் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்களா நேற்று, நிஜமாகவே எனக்கு அதை படிச்சுட்டு சிரிப்பாக வருது. நீங்கள் தான் சொல்கிறீங்க தான், நான் தான் கேட்பேன். ஆமாம் டைட்டில் வேணும்னு கேட்பேன், கண்டிப்பாக நான் கேட்பேன். நீங்கள் எனக்கு டைட்டில் கொடுத்து ஆகணும், டைட்டில் கொடுத்தீங்கன்னா அந்த க்ரெடிட்டை நான் உங்களுக்கு கொடுக்கணும்ல. ஸோ அது எனக்கு பிடிக்காமலாம் போகலை, ஆனால் எனக்கு ஒரு மாதிரி ஷையாக வந்துச்சு. அந்த டைட்டில் பார்த்தது எனக்கு ஒரே வெக்கம் வந்துச்சு. ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அது போடுறதா போட வேணாமான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஏன் அந்த டைட்டில் எனக்கு ஷையாச்சோ. அதனால தான் சரி கிரெடிட்டு நம்ம ராகவிடியருக்கே கொடுத்துடலான்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். இதில் என்ன தப்பு, அதுக்கு என்ன நான் ஏதாவது சொன்னால் நீ அதுலேருந்தே லைன் எடுத்துகிட்டு அதே ஒரு கதையை சொல்லிவிட்டு அதையும் என் மேலே தூக்கி போட்டுருவேன்னு சொல்கிறீங்க. ஆமாம் நீங்கள் இப்போ பேசுறது கூட வச்சு நான் நாளைக்கு ஒரு கதையை எடுத்தாலும் எடுப்பேன். எனக்கு ஹிண்ட்டு க்ளோலாம் எங்கேருந்து வேணால் வரும். அது சரி ஓகே டியர். ஸோ நான் நேற்று போட்ட வீடியோவில் ராகவிடியர் மட்டும் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது. ஸோ அதுக்காக ஐயோ வளருனே. ஸோ அந்த கமெண்ட்டுக்கு நான் இதில் ரிப்ளை பண்ணிட்டேன். நான் எல்லா கமெண்ட்டும் பார்க்குறேன் டியர், எனக்கு டைம் கிடைக்கிறப்ப கமெண்ட் மட்டும் பார்த்துட்ருக்கேன். பட் என்னால் ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா ஒருத்தருக்கு பண்ணி ஒருத்தருக்கு ரிப்ளை பண்ணலைன்னா அது நல்லா இருக்காது. ஸோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால் என்னால் எல்லா வேலையும் ஒட்டுக்கா பண்ண முடியல. எனக்கு ஒரு நாள் நானே டைம் எடுத்துகிட்டு எல்லாத்தோட கமெண்ட்டுக்கும் ஒட்டுக்கா ரிப்ளை பண்ணிடுறேன், ஓகேவா? ஏன்னா ஒருத்தங்களுக்கு பண்ணி ஒருத்தங்களுக்கு ரிப்ளை பண்ணேன்னா அது நல்லா இருக்காது, அது வேணாம், அப்படி வேணாம். ஸோ அதனால தான். பட் நான் கமெண்ட் எல்லாம் படிக்கிறேன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன். ஹார்ட்டு கொடுக்கலாம், கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகுனா அது திரும்ப அந்த கமெண்ட் போயிடும், உங்களுக்கு என்னால் ரிப்ளை பண்ணுறதுக்கு தேட முடியாது. ஸோ அதனால தான் அப்படியே வச்சுருக்கேன். அப்படியே வச்சுருந்தேன்னா எனக்கு அப்படியே இருக்கும், நான் இப்போ வேணால் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கலாம். அதனால தான் ப்ளீஸ் மன்னிச்சுக்கோங்க, கொஞ்சம் லேட்டாக ரிப்ளை பண்ணுறேன் அப்படின்னா மன்னிச்சுக்கோங்க ப்ளீஸ் மன்னிச்சு ஓகே டியர். அப்புறம் யாரோ ஒரு டியர் சொன்னீங்க ஏதோ பாண்டிச்சேரி குயின் அக்கா வாய்ஸ் மாதிரி இருக்குதுன்னு. எனக்கு அவங்கள தெரியாது டியர், அவங்களும் ஆர்மியா, அவங்களும் ஃபேன்ஸ் என்னது எஃப்எஃப் சேனல் வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. ஆனால் நான் கறக்காம இருக்கான்னு பேசிகிட்டு இருக்கிறேனே, என் வாய்ஸ் எங்கே நல்லா இருக்குது. சரி ஓகே டியர், டடா பாய் சராங்க. கமெண்ட்டும் பண்ணுங்கள், நான் எப்படி இருந்தாலும் ரிப்ளை பண்ணிடுவேன், ஓகேவா? ஸ்டோரி பிடிச்சிருக்கா?